தலைவர் திரு ப. சங்கர், மேலாளர், மத்திய கூட்டுறவு வங்கி அவர்களை தலைமை தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் மரியாதைக்குரிய ஐயா உயர் திரு நா. சிவசங்கரலிங்கம் அவர்களையும் மேடைக்கு வரும்படி பணிவோடு அழைக்கிறோம். முத்துராமலிங்கம் ஐயா அவர்களையும் மேடைக்கு வரும்போது பணிவோடு அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்கும்படி. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழங்கே உன் சீரிலமை சிரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ நாராயணபுரம் கல்வி வளர்ச்சி குழு பரிசளிப்பு விழா மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா 16ஆம் ஆண்டாக சீரும் சிறப்புமோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்றி வருகின்ற நம் ப. சங்கர் அவர்கள், முன்னிலை வகிப்பவர்கள் இன்ஜினியர் பாரிக்கண்ணன் அவர்கள் மற்றும் திருப்பதி கணேசன் அவர்கள், இவ்விழாவினை தொகுத்து வழங்கும் எங்கள் அருமையத்தான் அருணாச்சலம் சுகாதாரத்துறை பணியாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், திருநெல்வேலி ஸ்ரீ நாராயணபுரம் கல்வி மற்றும் பொது சேவை அறக்கட்டளை சார்பாக அறக்கட்டளையின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கடந்த ஆண்டும் எங்களுக்கு அவங்களாக முன்னிருந்து வந்து நிறைய அன்பளிப்பு செய்து இந்த ஆண்டும் போன வட்டம் மனமகிழ்வுடன் எங்களை வரவேற்று கண்டிப்பாக உங்களுக்கு போன வட்டம் செய்த மாதிரி இந்த வட்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி எல்லாரும் வந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வளர்ந்து வந்திருக்கும் நம்ம நகர்மன்ற உறுப்பினர் அத்தான் என் முத்துராஜ் அவர்கள், அத்தான் ஏ. சண்முகவன் அவர்கள், மாப்பிள்ளை திரு சுரேஷ் அவர்கள் மற்றும் அண்ணன் கோபாலகிருஷ்ணன், பி. கணேசன் அவர்கள், கோமதி சங்கர் அத்தான் அவர்கள், அண்ணன் என் ஆறுமுகன் அவர்கள், உடற்கொலை ஆசிரியர் ஜெயக்குமார் அவர்கள், கே. தினேஷ் பாலாஜி அவர்கள், வேலுமணி அவர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்கி சிறப்பாளர்கள் ஆசிரியர் திரு ஜான் கணேஷ் அவர்கள், திரு கிறிஸ்டோபர் ஸ்ரீ கிறிஸ்டோபர் வழக்கறிஞர் அவர்கள், நான் செல்வம் பேராசிரியர் அவர்கள், முருக சரஸ்வதி உதவி தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி இளையசந்தர் அவர்கள், விநாயக சுந்தரி முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள், ஒரு அருமையத்தான் டாக்டர் எஸ். ராஜா எம்எஸ்சி பிஹெச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்ஸ் அமிர்தா வித்யாசிரமம் நாகர்கோவில் எங்கள் அழைப்பை ஏற்று நாகர்கோவிலில் இருந்து சொன்னவுடன் நமக்காக சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார் அவர்கள் மற்றும் நாராயணபுரம் கல்வி மற்றும் பொது சேவை அறக்கட்டளை சார்பாக அதன் நிர்வாகிகள் 10ஆம் மற்றும் 2ஆம் வகுப்புக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு மற்றும் 3ஆம் பரிசு வரைகளை பரிசு வழங்குகிறார்கள். இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று உங்களை கூட வரவேற்கிறேன். கல்வி வளர்ச்சி குழு தலைவர் திரு ப. சங்கர் அவர்களை தலைமையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாராயணபுரம் வளர்க அவரது புகழ். ஸ்ரீ நாராயணபுரம் கல்வி வளர்ச்சி குழுவின் 16ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவிற்கு வரவேற்புரையாற்றுகின்ற தம்பி எஸ். வெங்கடேஸ்வரன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற கே. மாரிக்கண்ணன் இன்ஜினியர் அவர்களே, தம்பி திருப்பதி கணேசன் அவர்களே, இவ்விழாவை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாப்பிள்ளை எஸ். அருணாச்சலம் அவர்களே, சிறப்பு பரிசு வழங்க விருந்தினராக வந்திருக்கின்ற திருநெல்வேலி ஸ்ரீ நாராயணபுரம் கல்வி வளர்ச்சி குழு மற்றும் பொது சேவை அறக்கட்டளை தலைவர் கணேச சங்கர்லிங்கம் அவர்களே, சிவசங்கர்லிங்கம், அடுத்தபடியாக செயலாளர் நடராஜன் அவர்களே, பொருளாளர் செந்தில் செல்வபாட்சன் அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புறந்தனாக வந்திருக்கின்ற நகர்மன்ற உறுப்பினர் அத்தான் என் முத்துராஜ் அவர்களே, ஏ. சண்முகல் அவர்களே, எம். சுரேஷ் அவர்களே,
வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களே, பி கணேசன் அவர்களே, கோமை சங்கர் அவர்களே, என் ஆர்மோகம் அவர்களே, ஜே ஜெயக்குமார் அவர்களே, கே தினேஷ் பாலாஜி அவர்களே, ஆர் வேலுமணி அவர்களே, மாணவ மாணவியர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற பா ஜான் கணேஷ் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே, நா செல்வம் பேராசிரியர் SSTM கல்லூரி கோவில்பட்டி அவர்களே, தலைமை திருமதி முருக சரஸ்வதி உதவி தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி இளையரசன் அவர்களே, கவிஞனி திருமதி விநாயக சுந்தரி அவர்களே, டாக்டர் S ராஜா அவர்கள் நாகர்கோயிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில் இந்த வருடம் ஒரு புத்துயிராக யாமினி என்ற ஒரு பெண்மணி, யாசினி என்ற பெண்மணி அரசு மேல்நிலைப்பள்ளி என் சுப்பையாபுரம், அந்த பெண்மணி 8வது படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்னன்னா திருக்குறளில் எந்த திருக்குறள் நீங்கள் கேட்டாலும் மனப்பாடமாக அது எந்த அதிகாரம் எல்லா விவரத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது ஸ்ரீ நாராயணபுரம் பள்ளி வளர்ச்சிகளுக்கு ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு கடைசி நன்றி உரையாற்ற இருக்கின்ற மதிப்பிற்குரிய மாப்பிள்ளை கண்ணன் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே, உங்களையும் வருக என்று வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கல்யாண மண்டபத்தை மிக குறைந்த வாடகையில் எங்களுக்கு கொடுத்து உதவிய PBM மகேஷ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்துள்ள சக்தி கேட்டரிங்கின் உரிமையாளர் மதிப்பிற்குரிய சக்திவேல் அவர்களுக்கும், மேடை அலங்காரம் ஒளி அமைப்பு தானாக முன்வந்து செய்து கொடுத்துள்ள கவுன்சிலர் சண்முகவேல் அவர்களுக்கும், அடுத்தபடியாக வந்திருக்கின்ற மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் ஸ்வீட் காரம் காப்பி ஏற்பாடு செய்துள்ள MS ஸ்டோர் உரிமையாளர் பேச்சுமுத்து அவர்களே, விளம்பர போர்டுகள் சிறப்பாக ஏற்பாடு செய்த சுடரிமுத்து அவர்களே, விளம்பர உதவி செய்த சூர்யா பார்மசி, வள்ளி டெக்கரேஷன் மற்றும் மாடர்ன் லேப் உரிமையாளர்களே, உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியானது 2011ஆம் ஆண்டு 13 நபர்களை கொண்டு இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது. வருடம் அவர்களிடமிருந்து சந்தா பெறப்பட்டு நன்கொடை பெறப்பட்டு எங்களால் முடிந்த அளவுக்கு கல்விக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு மாணவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக வேறு எங்கும் இல்லாத மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டில் அவங்க ஃபோட்டோவை போட்டு அவங்கள கௌரவிக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அடுத்து எங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறோம். ப்ரைஸ் கொடுத்த பிறகு அவங்களுக்கு இப்போ இந்த வருஷத்தில் போன வருஷத்துலேருந்து சீல்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் அவர்களுக்கு திறம்பட செய்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கு என்னுடைய கல்விக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் போர்டு கேட்டுறோம், இத்தனாம் தேதிக்குள்ளே மார்க் லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் பாதி பேர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சிலர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு கெட்டினதுக்கப்புறம் நல்ல மார்க் உள்ள பையங்க, அதை சொல்கிறேன், நல்ல மார்க் உள்ள பையனோ பொண்ணோ நாங்கள் அந்த போர்டை கவனிக்கலை, என் பொண்ணு ஃபஸ்ட்டு ப்ரைஸு 2வது ப்ரைஸில் வர வேண்டியது நாங்கள் வெளியூர் போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து அடுத்த வருஷத்துலேருந்து இந்த தவறு நடக்காத அளவுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கௌரவிக்க வேண்டியவங்களாம் கண்டிப்பாக நல்ல முறையில் கவனிப்போம். அதனால் இனிமேல் அந்த தவறு நடக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. போர்டு நாங்கள் கட்டி ஒரு 10 நாளாக வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது 3 இடங்களில் இல்லத்தார் நடுநிலைப்பள்ளிக்கு முன்னாடி ஒன்று, மெயின் ரோட்டில் ஒன்று, நாராயணபுரம் திடல் முன்னாடி ஒன்று கட்டியிருக்கோம். அதையும் நம்ம கவனிக்கலைன்னா அது என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த இப்படி தவறுகள் இனிமேல் வர வேண்டாம் என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருஷம் போன வருஷம்னா எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா, நம்ம இந்த வந்திருக்க பிள்ளைங்களே கல்வி அவங்க படிக்கிற படிப்புக்கு சரியான உதவி
கல்வி உதவி கிடைக்காம அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை செலக்ட் பண்ணி இப்போ வெளியூர்லேருந்து உதாரணத்துக்கு என்னுடைய தங்கச்சி 3 பேர் வெளியூரில் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேன்வாஸ் பண்ண போகிறோம். ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தபடியாக இப்படி ஒவ்வொருத்தரும் நாங்கள் உதவி செய்கிறோம். அதாவது கல்விக்காக இந்த பரிசளிப்பு விழாவிலையும் மேற்கொண்டு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த வருஷம் நடந்திருக்குன்னா, கேஆர் கல்லூரியில் ஒரு மாணவி படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மாணவி 3ஆம் ஆண்டு இப்போது படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எங்களை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்ட போது என்னவென்றால், என்னால் இந்த 3வது வருடத்திற்கு ஃபீஸ் கட்டுவது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் ஏதாவது உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அந்த நேரம் கேஆர் ஆர்ட்ஸ் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னு கேட்குறதுக்காக அத்தான் கணேசன் அவர்கள்ட்ட நான் வந்து எவ்வளவு சொல்லுங்கள், நாங்கள் அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க கேட்டுட்டு அந்த பொண்ணு பேர் என்ன பேருன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு பேரை சொன்னேன். அவர் அடுத்த வார்த்தை ஒன்றுமே சொல்லலை. அந்த 5வது செமஸ்டரும் 6வது செமஸ்டர் உள்ள ஃபீஸை நானே கட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அது எங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஷாக். அந்த பொண்ணுக்குமே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த பொண்ணை நான் மேடைக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். திரு லட்சுமி அம்மாள் பாலிடெக்னிக் பேராசிரியர் கணேசன் அவர்களை மேடைக்கு வருவார். உயர்ந்த உள்ளம் பாராட்டுகிறேன். இந்த உதவி அந்த பெண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதை விட எங்களுடைய நாராயணகுரு கல்வி லட்சத்துக்கும் மிக சந்தோஷமாக உள்ளது. எங்கேயுமே வெளியில் வரமாட்டா, என்னோட கட்டாயத்தில் தான் இங்கே வந்திருக்கிறா. எங்கள் அக்கா பொண்ணுது. நான் தான் சார்கிட்ட சொன்னேன், சார் இதை நீங்கள் பார்த்து பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் கூட அண்ணனை பார்த்தேன், அவங்கள்ட்ட தேங்க்ஸ் சொன்னேன். நான் ரொம்ப நன்றிண்ணா. உயர்ந்த உள்ளம் பாராட்டுகள். சார் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டுகள். கணேசன் சார் அவர்களுக்கு பேராசிரியர். பின்தங்கிய மாணவியோ அவர்களுடைய கல்லூரி கட்டணத்தை கட்ட இயலவில்லை என்று கூறினாலும் எங்கள் மூலமாக இந்த முயற்சிகள் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் அதற்கு விருப்பப்பட்டு நிறைய பேர் வரணும். இப்போ உதாரணத்துக்கு அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒரு செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அவங்க கட்டியிருக்காங்கன்னா 2 செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளோன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதை கட்டுறதுக்கு அவர் மனசு வரணும். அதே மாதிரி இப்போ உதவி செய்கிறதுக்கு தயவுசெய்து நம்ம குடும்பத்தில் நல்லா படித்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஏதாவது நம்மளால் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு தயவுசெய்து உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது அது ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு 2000 ரூபா போட்டாலும் 20,000 ரூபா கிடைக்குது. அதெல்லாம் எவ்வளவு நல்ல காரியங்கள்னு தயவுசெய்து இனிமேல் வருங்காலங்களில் நீங்களே நாங்கள் அந்த டொனேஷனை கையில் வாங்குறதே கிடையாது. நேரடியாக நீங்களே அந்த மாணவியை பார்த்துக்கலாம். இல்லைன்னா எங்கிட்ட கேட்கலாம். எங்கிட்ட கேட்கலாம், சிங்கிள் பேரண்ட் யார், படிப்பில் கஷ்டப்படுறவங்க யார் என்னென்னு எங்கிட்ட கேட்டால் அந்த டீட்டெயில் சொல்ல போகிறோம். நீங்களே அவங்கள்ட்ட நேரடியாக அந்த கவரை கொடுத்து மதிப்பெண் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அந்த பணத்தை கவரில் போட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். வருங்காலங்களில் இப்படி நம்மளுடைய மாணவ மாணவிகளை கல்வியில் உயர்த்த நம் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிறப்பு விருந்தினர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கும் கோவில்பட்டி மற்றும் திருநெல்வேலி நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழுவை சார்ந்த பெரியோர்கள், சிறப்பு விருந்தினர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் 1856ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள செம்பழந்தி என்னும் கிராமத்தில் ஈழவ சமுதாயத்தில் பிறந்தார். இவரது தந்தை மாடனாசான், தாய் குட்டி அம்மாள். நாராயணன் இளம் வயதிலேயே தனது தந்தையிடமிருந்து ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை கற்றுத் தேர்ந்தார். தனது தந்தை மற்றும் மாமாவிடமிருந்து மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் போன்ற மொழிகளை கற்றார். அத்துடன் தொழில்முறை பாடங்களையும் கற்றுத் தேர்ந்தார். 15வது வயதில் தனது தாயை இழந்த நாராயணன் பெரும்பாலான நேரங்களை தனது தந்தையுடன் அவரது பள்ளியிலேயே கழித்தார். மீதமுள்ள நேரத்தில் அருகில் உள்ள கோவில் ஒன்றில் தெய்வ வழிபாடுகளை
வயதில் துறவரம் மேற்கொண்டார். ஐயாவு என்பவரிடமிருந்து சிலம்பம், யோகா போன்றவற்றை கற்றார். தீண்டப்படாத சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு தனக்கு தெரிந்த மொழிகளையும் கலைகளையும் வேதங்களையும் கற்றுக் கொடுத்தார். நாராயணன் மலையாளத்தில் 14 இலக்கியங்களையும் சமஸ்கிருதத்தில் 16 படைப்புகளையும் தமிழில் தேவார பதிகங்கள் என்னும் நூலையும் இயற்றினார். அவர் மறைந்தாலும் சமூக சீர்திருத்தத்திற்காக அவர் செய்த தொண்டுகள் என்றும் நிலைத்திருக்கும். நாம் அனைவரும் அவரின் மதம் எதுவானாலும் மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற கூற்றுப்படி வாழ்ந்து அவருக்கு பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம். கேட்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1130 திருக்குறள்ல எதுனாலும் கேட்கலாம். சரியா? நீங்க என் சொன்னா குறள் சொல்லுவார். ஏமா 1130வது திருக்குறள் என்ன அப்படின்னா சொல்லிடுவா. இல்ல 800 அப்படின்னு சொன்னா சொல்லிடுவா. என் சொன்னா குறள் சொல்லுவா. இல்ல ஒழுக்கமுடைமை எத்தனாவது அதிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் சொல்லுவா, எத்தனாவது அதிகாரம் அப்படின்னு. நீங்க அதிகாரத்தை சொல்லி நம்பர் கேட்டாலும் சரி, அல்லது எண் சொல்லி திருக்குறள் கேட்டாலும் சரி, எந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிகாரம் இப்போ ஒழுக்கமுடைமைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல அந்த 10வது திருக்குறள்ல இருந்து சொல்லிவா அப்படின்னா 10, 9, 8 அப்படியே வந்து முதல் ஸ்ரீ நாராயண குரு கல்வி வளர்ச்சி குழு அனைவருக்கும், பரிசுகள் பெற இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம் நாசுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பெயர் யாசினி. எனக்கு திருக்குறள் கற்றுக் கொடுத்த திரு 624 மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. 624வது குறள் 63வது அதிகாரம் இடுக்கண் அழியாமை பொருட்பால். அடுத்து வேற ஏதாவது நீங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க. திருக்குறள் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. 596வது குறள் 60வது அதிகாரம் ஊக்கம் உடைமை பொருட்பால். 4 பேர் 5 பேர் வாங்க. ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா வரிசையா கேட்டு நிகழ்ச்சி அவங்களுக்கு செய்யலாம். சீக்கிரம் வாங்க. 254 2, 5, 4 அருளல்லது யாதெனின் கொல்லாமை கோரல் பொருளல்லது அருளும் திரள். 254வது குறள் 26வது அதிகாரம் புலால் கொடுத்தல் அறத்துப்பால். 319 பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். 319வது குறள் 32வது அதிகாரம் இன்னா செய்யாமை அறத்துப்பால். செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. 182வது குறள் 19வது அதிகாரம் புறங்கூறாமை அறத்துப்பால். பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு. 351வது குறள் 36வது அதிகாரம் மெய்யுணர்தல் அறத்துப்பால். வாய்மைங்கிற அதிகாரம் எத்தனாவது அதிகாரம்? 30வது அதிகாரம் வாய்மை. 30வது அதிகாரத்தில் உள்ள குறள் முழுக்க சொல்லுங்க. தலையில சொல்லுங்க. 30வது அதிகாரம் வாய்மை. யாமையா கண்டவற்றுள் இல்லை நினைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. புறந்தூய்மை நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். மனத்தொடு வாய்மை மொழியின் தகத்தொடு தானம் செய்வாரின் தலை. உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். மழை முடிவு கொடுப்பாங்க தெரியுமா? கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. 15வது குறள் 2வது அதிகாரம் வான் சிறப்பு அறத்துப்பால். உட்பகை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து
அஞ்சி தற்காக்க உழைவிடத்து மட்பகையின் பாணத் தெரும். 883வது குறள் 89வது அதிகாரம் உட்பகை பொருட்பால். தீபம் தோழான் கொள்ளான் தோழ்வார் தைக்கிறான் தைக்குமாறு என்ன அதிகாரம் என்ன பொருள்? 55வது குறள் 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் அறத்துப்பால். 1000 பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமை யாழ் திரிந்தற்று. 1000வது குறள் 100வது அதிகாரம் பண்புடைமை பொருட்பால். வரவழைக்க காணாது. 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை திருக்குறள்ல அழகா சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்க கைதட்டு அதிகமா இருந்தா தான் அவங்க கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். 101 செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. 101வது குறள் 11வது அதிகாரம் செய் நன்றி அறிதல் அறத்துப்பால். உலகத்தை விட பெரியது காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. 102வது குறள் 11வது அதிகாரம் செய் நன்றி அறிதல் அறத்துப்பால். கடலோட பெரிய பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலில் பெரிது. 103வது குறள் 11வது அதிகாரம் செய் நன்றி அறிதல் அறத்துப்பால். மலையோட பெரிய ஒரு நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் ஆடப் பெரிது. 123வது குறள் 13வது அதிகாரம் அடக்கம் உடைமை அறத்துப்பால். நன்றி. அந்த மாணவியை பற்றி இன்னும் ஒரு குறிப்பு. வருகின்ற 11ஆம் தேதி ஜூன் 11ஆம் தேதி இந்த திருக்குறள் 1130 திருக்குறளையும் ரிவர்ஸில் எழுதுறாங்க. பின்னால இருந்து 1130 1129 அப்படியே ஆரம்பிச்சு 1வது திருக்குறள்ல முடிக்கிறாங்க. 15 மணி நேரம் கிண்ண சாதனைக்காக அந்த பொண்ணு 8ஆம் வகுப்பு பொண்ணு யாசினி வந்து எழுத்துல அந்த இதை கொண்டு வராங்க. சாதனை, உலக சாதனை 11ஆம் தேதி அவங்க பள்ளியில் நடக்க போகுது. 15 மணி நேரம் டைம். அந்த 15 மணி நேரத்துக்குள்ள 1130 திருக்குறளையும் பின்னால இருந்து 1130 29 28 அப்படியே வந்து கடைசி முதல் குறள்ல முடிக்கிற மாதிரியான ஒரு எழுத்து சாதனையை அவங்க நிகழ்த்த இருக்கிறாங்க. அவர்களுக்கும் உங்களுடைய கரவொலி மூலம் பாராட்டுகளை தெரிவிக்க இப்போது அந்த கல்வி வளர்ச்சி குழுவினுடைய தலைவர் அவர்கள் நினைவு பரிசையும் பொன்னாடையும் அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். யாசினி அவர்களுக்கு ஸ்ரீ நாராயணபுரம் கல்வி வளர்ச்சி குழுவின் சார்பாக கேடயம் பரிசாக அளிக்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொள்ள அவரை கூட அடுத்தபடியாக ஸ்ரீ நாராயணபுரம் கல்வி வளர்ச்சி குழு செயலாளரின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இந்த பெண்மணிக்கு சந்தன மாரியப்பன் ரோஸ்லி ஆசிரியர் யூபிஎம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உள்ள ஆசிரியர் அவர்கள் சார்பாக பரிசு தொகையை அன்பளிப்பாக வழங்கும். திருக்குறளில் இத்தனை சாதனை புரிந்த மாணவி யாசினிக்கு நாராயணபுரம் கல்வி மற்றும் பொதுச்சேவை அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் 3000க்கான காசோலையை வழங்கி கௌரவிக்கிறோம். எத்தனை கேள்வி கணைகள் வந்தாலும் அத்தனைக்கும் மிகச் சரியாக துரிதமாக பதில் கூறிய இந்த மாணவியை
எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதற்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களையும் மனதை வந்து பாராட்டுவோம். பலத்த கரகோஷம். இந்த மாணவி மற்றும் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம். வேற மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு அந்த எல்லாரும் நினைக்கணும், செயல்படணும். உலக சாதனை படைக்க காத்திருப்பவர்களுக்கு, உலக சாதனை படைக்கக்கூடிய அந்த மாணவிக்கு விரைவில் உலக சாதனை படைக்க வேண்டும் என்று இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லாடி வைக்க வேண்டும். ஏனென்றால் வகுப்பறைகளுக்குள் தமிழ் உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறது என்று ஒரு வசை இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி அந்த வசை என்னால் கழிந்தது என்பதை போல இந்த தமிழாசிரியர் செயல்பட்டிருக்கிறார். எனவே மெச்சி உனை ஊனார் புகழ்ந்தால் என் உச்சி குளிர்தடி கண்ணம்மா என்பதை போல இவர்கள் இந்த மாணவியை பாராட்டும் போது மெய் செலுத்தக்கூடிய தமிழாசிரியருக்கும் இந்த அவை பாராட்டு செய்ய வேண்டும், சிறப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். எனவே அவர் கண்டிப்பாக தமிழாசிரியர் விருது ராஜசேகர் அவர்களுக்கு தலைவர் சங்கர் அவர்கள் கொண்டாடி போட்டு காட்டுறோம். பலத்த கரகோஷம். எல்லாம் மிகப்பெரிய முயற்சி, சாதனை. எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சிறப்பு எந்த கேள்வியை எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நீங்கள் குழந்தைங்க வாழ்க்கையில் எந்த நினைக்கிறீங்களால் செல்ல வேண்டும். இந்த மேலே செல்ல வேண்டும். அதற்கு எல்லா இறைவன் துணை இருப்பார், தமிழனை துணை இருப்பார், நானும் தமிழனை கூடியிருக்கிறார். கண்டிப்பாக சாதிக்க முடியும், நிறைய சாதிக்க வேண்டும். மிகச்சிறந்த வெற்றியாளராக மீண்டும் இந்த அவைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நடத்தி கணிப்பின் சார்பாக வாழ்த்துவேன். வாழ்க. நாராயணகுரு அறக்கட்டளை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பரிசினை பெற இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு முதல் மேடை வாய்ப்பு எப்பொழுதுமே மகிழ்வோர் மன்றம் தான் இந்த வாய்ப்பு தரும். நாங்கள் சாதாரண ஒரு கிராமப்புற அரசு பள்ளியை சார்ந்தவர்கள். எங்கள் பள்ளியில் இதுவரைக்கும் 22 பேர் இந்த குழந்தையை போல முற்றோதல் செய்திருக்கிறாங்க. இவர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு, முதல் மேடை வாய்ப்பு மகிழ்வோர் மன்றம். இந்த மன்றமும் மகிழ்வோர் மன்றத்தின் மூலம் தான் எங்களுக்கு அறிமுகம். இப்படி குழந்தைகளை கொண்டாடுகின்ற அமைப்பு இருக்கும் பொழுது எங்களுக்கு பணி செய்வது என்பது ஒரு குளிர் மரத்தின் அடியிலே இருக்கின்ற நிழலை போன்றது. வர 11ஆம் தேதி திரு ஜான் கணேசார் சொன்ன மாதிரி 7 குழந்தைங்க கடைசி குரலிருந்து 1330வது குரலிருந்து தொடங்கி முதல் குரலுக்கு கொண்டு வர போறாங்க. ஏறத்தாழ 15 மணி நேரத்தில். இது ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு சாதனையா அங்கீகரிக்க இருக்குது. இதற்கு மகிழ்வோர் மன்றம், கரிசல் இலக்கிய கழகம், ரோட்டரி சங்கம் உட்பட இவங்கெல்லாம் வருகை புரிந்து சிறப்பிக்க இருக்கிறாங்க. இந்த தமிழ் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற செயல்பாடு திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னாலும் வாழ்கின்ற உலகத்திற்கு வழங்கிய தமிழன் வழங்கிய அருள் கொடை. அந்த கொடையை இந்த குழந்தைகளினுடைய திருவாய் மலர்ந்து அவர்கள் தமிழ் பேசும் பொழுது இருக்கின்ற மகிழ்வு என்பது உள்ளபடியே பசித்தவனுக்கு கிடைத்த பால் சோறு. அனைவருக்கும் மீண்டுமாய் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வசை இருந்தது. அத்தனை பேர் எழுந்திருக்கிறது இந்த மாணவிக்கும் தமிழாசிரியருக்கும் பாராட்டு. அதான் தமிழ் என் அன்னை, தமிழ் என்ற உடன்பரப்பு, தமிழ் என் மனைவி, தமிழ் என் பிள்ளை, தமிழ் என் நட்புடை தோழன், தமிழ் என் சுற்றம், தமிழ் என் சிற்றூர், தமிழ் என் மாமணி தேசம், தமிழ் யான் வாழும் எழில்மா ஞாலம், தமிழே என்னுயிர் மூலம். ஸ்ரீ நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழு நடத்தக்கூடிய இந்த பரிசளிப்பு விழாவில், பாராட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பைச் சேர்ந்த சான்றோர்களே,
வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற நண்பர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் பாராட்டு, யாருக்கு பாராட்டு? இந்த நாராயணபுரம் கல்வி வளர்ச்சி குழுவுக்கு நம் பாராட்டு. ஏனென்றால் இந்த பணியை செய்வதற்கு இன்று பல இடங்களில் தயங்குகிறார்கள். எந்த தயக்கம் இல்லாமல் 16 ஆண்டுகளாக இந்த பணியை செய்து வருகிறீர்கள். இது மிகச்சிறந்த பணி. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாராட்டுவது, ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது மிகச்சிறந்த பணியாகும். இவையெல்லாம் புண்ணியம் என்று பாரதியார் பட்டியல் போடுவார். சோலை பூங்கா வைப்பது புண்ணியம், சாப்பாடு போடுவது புண்ணியம், கோயில் கட்டுவது புண்ணியம் என்று ஒரு புண்ணியங்களை எல்லாம் சொல்லி போவார். கடைசி அவர் சொல்லுவார், இத்தனை புண்ணியங்கள் இருந்தாலும் கோடிக்கணக்கான புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்ப்பது பள்ளிக்கூடத்தின் பிள்ளைகளுக்கு உதவி செய்வதுதான். இன்னரும் கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பார். அப்படி பள்ளிக்கூடத்தின் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யக்கூடிய நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை கல்வி வளர்ச்சி குழுவிற்கு உண்மையிலேயே உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 16 ஆண்டு இந்த அமைப்பு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று உங்களை எல்லாம் மனமார்ந்து வாழ்த்துகிறேன். அதுபோல இங்கே சாதனை படைக்கக்கூடிய மாணவ செல்வர்கள் திருக்குறளை பார்த்தோம். அவர் பெற்றோருக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெற்றோர்கள் அழைத்த மிகப்பெரிய இல்லையா, தந்தை மகன் காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அந்த முந்தி இருக்க வைத்த பெற்றோருக்கு பாராட்டு, அவள் மூலமாக அந்த பெற்றோருக்கு பாராட்டு இல்லையா. அப்படிப்பட்ட நிகழ்வை இங்கே நடத்தி காட்டுறீங்க. சாதனையாளர்களை எல்லாம் தேடி பிடித்து இங்கே நீங்கள் பாராட்டுறீங்க. இதை பாராட்டக்கூடிய நிகழ்வு மிகச் சிறந்தது. எனவே நீங்கள் இது தொடரட்டும், ஆண்டுதோறும் தொடரட்டும். உடனடியாக நீங்கள் பணப்பரிசுகள்லாம் வழங்குகிறீர்கள். உண்மையிலே பார்க்கும்போது ஒரு பாட்டு சொல்லுவாங்க, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒரு பாடினடா, கேட்டு கிருகிழ்த்து போனேனடா என்று கவிமணி சொல்லுவார். அதுபோல உங்கள் செயல்பாடுகளை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு கிருகிழ்த்து போயிருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட இந்த நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழுவுக்கு நம்முடைய பாராட்டுகள். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அதுபோல பெற்றோர்கள், இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை எல்லாம் நன்கு படிக்க வைத்து அவர்களை வாழ்க்கை முன்னேற்றுவதற்கு நீங்கள் ஒரு பாலமாக இருக்கிறீர்கள், ஏணியாக இருக்கிறீர்கள். எனவே அவங்களுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், அழைத்து வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்து வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், கல்லுக்குள்ளே சிற்பம் தூக்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும் என்பதை போல மாணவர்களுடைய மனதிற்குள் புதைந்திருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் வெளிக்கொள்வதற்காக பாடுபடக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய பாராட்டுகள். அடுத்து அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் இது போன்ற அமைப்புகள் பெற சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது. படி என்றால் ஒன்று படித்தல், படி என்றால் இன்னொரு பொருள் இருக்கிறது. யாரும் சொல்ல முடியுமா? படி என்றால் படித்தல், அளக்கிற படி என்னங்க? சரி, வாசல்படி, அதான் மேலே போறது படி, அளக்கிற படி, வாசப்படி, வேற என்னங்க? கீழ்படி, அழகு கீழ்படி, கீழ்படி. அடுத்து அடுத்து இன்னொரு பொருள் இருக்கிறது, படி. இதில் எத்தனை படிகள் எடுத்தீர்கள்? நகல். படி என்றால் நகல் என்று பொருள். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஒரு சொல்லில் இத்தனை பொருள் இருக்கிறது. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லில் அதை தொழுது படித்திரடி பாப்பா என்பார் பாரதி. படி என்றால் ஒன்றி படி. எப்படி படிக்க வேண்டும்? நகல் எடுப்பதை போல் படிக்க வேண்டும். இதை எப்படி நகல் எடுப்பீங்களோ அதுபோல பாட புத்தகத்தை, பாட பொருளை நகல் எடுப்பதை போல உருவாக்கி கொண்டு படிக்க வேண்டும். அப்படி படித்தால் உனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த பணிவு வந்துவிட்டால் படிப்பும் பணிவும் சேரும்போது நீ மேலே மேலே ஏறலாம். மாடிப்பட்டியில ஏறவை மட்டமல்லாக விழுந்துவோம், குனிந்து ஏற வேண்டும். யார் பணிந்து போகிறானோ அவன் தான் மேலே போட முடியும். சிங்க நடை போட்டெல்லாம் சிகரத்தை அடைய முடியாது. எனவே யார் பணிவோடு இருக்கிறானோ, முன்னால் உடம்பை வளைத்து யார் குனிந்து மேலே ஏறானோ அவன் தான் போல் படியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு தரம் கிடைக்கும், ஒரு மதிப்பு கிடைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு இயல்பாகவே பணிவு வந்துவிடும். அந்த பணிவு உங்களை வாழ்க்கையில்
உயரமான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனவே நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இங்கே உள்ள அத்துணை பேரும் அப்படித்தான் ஆசைப்படுகிறார்கள். நீங்கள் ஆளாக வேண்டும் என்பதற்காக நூலாக இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களும் அப்படித்தான் ஆசைப்படுகிறார்கள். அவருடைய கனவையெல்லாம் நீங்கள் நனவாக்க வேண்டும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, சோற்றுக்காகும் உடம்பு சோம்பலுக்கா நீ விருந்து, காற்றுக்கும் புதிய திசை காட்டலாம் வா எழுந்து. உன்னுயரம் தெரியாமல் உறங்கி நீ கிடந்ததனால் மண்ணுயரம் கூட மலை உயரமாய் தெரியும். என் உயரம் இதுவென்று எழுந்து நீ, அப்போது விண்ணுயரம் கூட உன் விழாவுக்கு கீழேதான். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களின் தமிழ் உச்சரிப்பும் அந்த கருத்துக்களும் மிக 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 பிரமாதம். அருமை அருமை. திருப்பா சங்கர் அவர்கள், மேலாளர், மத்திய கூட்டுறவு வங்கி, பணி நிறைவு. செயலாளர் திரு எஸ் வெங்கடேசன் அவர்கள், சூர்யா பார்மா, கோயில்பட்டி. திரு எஸ் அருணாசலம் அவர்கள், சுகாதாரத்துறை பணி நிறைவு, செல்வலட்சுமி ஜோதிட நிலையம் ஆலோசகர் திரு நாராயணகுரு. உயர் திரு ஏ சண்முகவேல் அவர்கள், நகரமன்ற உறுப்பினர் அவர்கள். தம்பி வெளியில் போயிருக்காங்க. உயர் திரு எம் சுரேஷ் அவர்கள், நகரமன்ற உறுப்பினர் அவர்கள். திரு ஏ கோபாலகிருஷ்ணன், சமூக நலத்துறை பணி நிறைவு அவர்கள். திரு எஸ் கோமதி சார் அவர்கள், நிருபர் தந்தி டிவி. திரு ஜே ஜெயக்குமார் அவர்கள், உடற்கல்வி ஆசிரியர், இல்லத்தார் நடுநிலைப்பள்ளி. திரு கே கே தினேஷ் பாலாஜி, தினேஷ் என்டர்பிரைசஸ், கோயில்பட்டி. கல்வி வளர்ச்சி குழு ஆலோசகர்கள். இந்த இனிய மாலை பொழுதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கோயில்பட்டி நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழுவின் 16வது ஆண்டு கல்வி பரிசளிப்பு விழா தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும், இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் பேராசிரியர்கள், தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர் மற்றும் இங்கு பரிசில் பெற வந்திருக்கும் மாணவ செல்வங்கள், அவர்களின் பெற்றோர் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எங்கள் கல்வி நாராயணகுரு கல்வி மற்றும் பொதுச் அறக்கட்டளையின் அரங்காவலர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர் பற்றிய அனைவருக்கும் இன்றைய தினம் மாணவி ஒருவர் குரலில் சிறப்பு சாதனைகளை புரிந்த மாணவிக்கும் அவர்தம் பெற்றோருக்கும் மற்றும் கூடியிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாராயணகுரு கல்வி மற்றும் பொதுச்சேவை அறக்கட்டளை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நாராயணகுரு கல்வி மற்றும் பொதுச்சேவை அறக்கட்டளை தொடங்கி சுமார் 30 வருடங்கள் மேலாகினாலும் இந்த கல்வி உதவித்தொகை, கல்வி ஊக்கப்பரிசு என்பதை கடந்த பல வருடங்களாக நாங்களும் வழங்கி வருகின்றோம். அதுபோல் இந்த கோயில்பட்டி நாராயண கல்வி வளர்ச்சி குழுவும் 16 வருடங்களாக தொடர்ந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு ஊக்குவிக்கமாக பரிசு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றது. பாராட்டுக்குரிய விஷயம். ஊக்குவிப்பதுங்கிறது என்பது நம்ம பரிசு வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. இன்றைக்கி சிலர் பரிசு வாங்கியிருக்கலாம், ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிறதோ இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் இந்த தகவல் போய் சென்றடையும். ஏன்னா இந்த வருஷம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, அடுத்த வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸில் வரலாம் போகிறாங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் வரணும். அதாவது ஊக்குவிப்பு ஒரு உதவி தான். அதாவது நம்ம இதை செய்கிறது இவங்கள மட்டும் கௌரவப்படுத்தலை, இது வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாரையுமே அந்த அளவுக்கு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இருக்குது. நம்ம சார்ந்திருக்க
நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையாக இருந்தாலும் கல்வி குழுவாக இருந்தாலும் அடிப்படை தத்துவம் வந்து நாராயணகுரு தான். நாராயணகுரு பற்றி இங்கேயும் ஒரு மாணவி வந்து நல்ல சிறப்புரையாற்றினார்கள், நன்றாக இருந்தது. இதை அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய பக்கத்து வீடோ அடுத்த வீடோ இல்லைன்னா எத்த வீடோ யார் இருந்தாலும் சரி, கல்வியினோட இம்பார்ட்டன்ஸ், கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். இந்த நான் நேற்று முந்தனால ஒரு பர்டிகுலர்ஸ் படித்ததில் தஞ்சாவூர் கோயிலில் ஒரு வறுமையில் வாடின ஒரு சிறுவன் அப்பாவால் கூலி வேலை செய்ய முடியாத அளவுக்கு உடல் ஊனமற்றவர், அவரை வந்து தஞ்சாவூர் கோயில் முன்னால் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு அதை கண்ட ஒருவர் அவனை தட்டி எழுப்பி படிக்க விரும்புகிறாயா என்ற ஒரு கேள்வியோட சரி, விரும்புகிறேன் ஆனால் எனக்கு வசதி இல்லை. அந்த வசதியின்மையை அவனுக்கு சரியான இடத்தை மாற்றி கொடுத்து அவனுக்கு வேண்டிய கல்வி உதவிகளையும் உபகரணங்களையும் கொடுத்து படிக்க வைத்து நன்றாக படி என்று அவரை ஊக்குவித்தனோட பலனாக அவன் பள்ளி இறுதியாண்டிலும் சரி அதன் மேல் படிப்பிலும் சரி முதன் மாணாக்கராக தேறி அடுத்து அவன் பொறியியல் பட்டதாரியாகி அதன் பின்னும் அவனுடைய கல்வியின் வேகம் அடங்கவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கு போய் அதிலையும் ஐஏஎஸ் செலக்ட் ஆகி அதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் கலெக்டராக வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் யாருன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. இது வரைக்கும் பிச்சைக்கார பையன் சொன்னவன் வந்து இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரோட அப்பான்னு சொல்கிற அளவுக்கு அந்த பையனோட நிலை உயர்ந்துருச்சு. இதுதான் அவர் கல்வியோட வளர்ச்சிக்கு முற்றுமுடிக்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய தலைவர் அவர்களுக்கு மிக நன்றி. 14ஆம் ஆண்டு வரை ஸ்ரீ நாராயணகுரு கல்வி சார்பாக பரிசு வழங்கப்பட்டன. போன ஆண்டு திருநெல்வேலியிலிருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, இப்படி நீங்கள் மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிப்பு நடத்தி ப்ரைஸ்லாம் கொடுக்குறீங்களாம்ல, எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக உங்கள்கிட்ட வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் செயலாளர் பொருளாளர் எல்லாமே கார் எடுத்துகிட்டு போய் பார்க்க போகும்போது அவங்க எங்களை வந்து ரிசீவ் பண்ண முறையே நல்ல முறையாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கிட்ட ஃபண்ட்ஸ் நிறையா இருக்குது, நாங்கள் தூத்துக்குடி, இது பிகேபுரம், திருநெல்வேலியில் மட்டும் இப்படி கொடுத்துட்ருக்கோம். இந்த போன வருஷத்துல வந்து நாங்களும் வரேன்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொன்ன பிறகு போன வருஷம் வந்திருக்காங்க, இந்த வருஷம் வந்திருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதுக்கு முதல் அவங்கள பாராட்டுறேன். அது ஒரு பெண்ணுக்கு வந்து 2-3 ப்ரைஸ் கிடைக்கும் போது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொருளாதாரத்துலேயும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு ஃபீஸ் கட்டுறது கூட அவங்களுக்கு ஹெல்ப்பாக தான் இருக்கும். அதனால் மறுபடியும் அவங்கள வாழ்த்தி நான் அவங்க பரிசீலிக்க வேண்டுகிறேன். முக்கியமான நபரை பேரை சொல்ல மறந்துட்டேன். உயர்திரு எம் கண்ணன் ஸ்ரீ ஆடிட் பிஎஃப் கன்சல்டி அவர்களும் எங்களுடைய சிறந்த ஆலோசனை, எல்லா வேலைகளும் தலைமையில் மேற்கொண்டு மிக சிறப்பாக சின்சியராக செய்யக்கூடியவர். வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சோர்வாக இருக்கீங்கன்னு தலைவர் சொல்லிட்டு அப்படி இந்த டிஃபன் கொஞ்சம் கொடுத்துருங்களேன், ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வந்திருக்கு, சாப்பிடுங்க. இதோட கிடையாது, அடுத்து இரவு சிற்றுண்டி வேற இருக்கு. அது முதல்ல வந்து மேல்நிலை ஸ்ரீ நாராயணகுரு கல்வி மற்றும் பொது சேவை அறக்கட்டளை தலைவர் நான் சிவசங்கரலிங்கம் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு கைதட்டலோடு மிகப்பெரிய தொகை ரூபாய் 15,000 கே ஸ்ரீமதி அரசி வாருங்கள் வாருங்கள், பலத்த கரகோஷங்கள். 15,000 பரிசு தொகை பிளஸ் ஒரு கேடயம் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி மற்றும் பொது சேவை அறக்கட்டளை சார்பாக பாருங்க. மறைக்காம ஒரு போட்டோ இங்க பாருங்க. சிஸ்டர் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. எல்லாம் சார் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. அடுத்து இந்த நாராயணகுரு படம் அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு போட்டோ எடுக்கணும். உங்க அம்மாவையும் கூப்பிடலாமே, வாங்கம்மா வாங்க வாங்க.
மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம். கஷ்டப்பட்டு இரண்டாம் பரிசு எஸ் நதீனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பெற்றோரும் சேர்ந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ நாராயணகுரு கல்வி வளர்ச்சிகள் மற்றும் பொதுசேவை அறக்கட்டளை சார்பாக வழங்குகிறார்கள். பரிசு தொகை ரூபாய் 10,000 பரிசு தொகை பிளஸ் கேடயம் பிளஸ் நாராயணகுரு உருவப்படம். சரி ரொம்ப சந்தோஷம். முகம் தெரியுற மாதிரி இன்னும் வாய்ப்பு. மாணவிக்கு சந்தோஷம், பெற்றோர் முகத்துல பூரிப்பு. எத்தனை ராத்திரி முடிச்சு கஷ்டப்பட்டு படிச்சோம், தூக்கத்தை முடிச்சு சரியா சாப்பிடாம. பாராட்டுகள் பாராட்டுகள். இந்த பொண்ணான தருணத்துக்கு தானே. மூன்றாவது பரிசு இ சௌமியா அன்போடு வருகிறதுக்கு வேண்டுகிறோம். பெற்றோர்கள் துணைவர். பரிசு தொகை ரூபாய் 5,000 பிளஸ் கேடயம் சான்றிதழ். சொல்லி கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு படித்து மிகப்பெரிய பரிசு வாங்குகிற மாணவியை இழந்திருந்து பாராட்டுங்கள். கடின உழைப்புக்கு தக்க பரிசு. சந்தோஷம். இப்ப இந்த பரிசு வழங்க போயிடாங்க. அடுத்து 10ஆம் வகுப்பு முதல் பரிசு கோபிகா ராணி பெற்றோருடன் வர வேண்டும். ரூபாய் 10,000 அன்பு பரிசு. திருநெல்வேலி கல்வி அறக்கட்டளை ஒரு பொது சார்பாக. பரிசு தொகை கேடயம் ஸ்ரீ நாராயணகுரு உருவப்படம் புத்தகம் அனைத்தும். வாங்கம்மா வாங்கம்மா வாங்க வாங்க. அம்மா சேர்ந்து நிற்கிறோம். கைதட்டல்கள் நல்லா கைதட்டலாமே. மிச்சம் சாப்பிடணும். கடின உழைப்புக்கு பாராட்டு பரிசு. ரொம்ப சந்தோஷம். இரண்டாம் பரிசு ரூபாய் 5,000 எஸ் பத்ம மாலினி. பெண்கள் தான் நிறைய தாய்க்குழந்தை சாதிச்சிருக்காங்க. எல்லாருமே பெண்கள். 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற கோபிகா ராணி அவர்கள் 489 500 பெற்றுள்ளார்கள். அதில் என்னன்னா ஸ்ரீ நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழுவின் செயலாளர் மதிப்பிற்குரிய தம்பி வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய புதல்வி என்பது குறிப்பிடத்தக்கது. பாராட்டுகள் மகிழ்ச்சி. அதே போன்று +2 முதல் மதிப்பெண் பெற்ற ஸ்ரீமதி அரசி அவர்களும் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழுவை சார்ந்த திரு கண்ணன் அவர்களுடைய புதல்வி என்பது குறிப்பிடத்தக்கது. +2 மூன்றாம் பரிசு பி செல்வ தரணி ரூபாய் 3,000. பாராட்டுகள். தாய்முகத்தில் வளர்ச்சி. சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றிகள் நன்றிகள் பல கோடி நன்றிகள். உயர்ந்த உள்ளது நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. இரவு பொன்னாடை போட்டுகிறார்கள். சுத்தமல்லி உயர்திரு ஆர் நடராஜன் செயலாளர் அவர்கள் பரிசு வழங்கும் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்து பொருளாளர் மா செந்தில் செல்வபாக்கியம் அவர்களுக்கு செயலாளர்கள் கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்து உறுப்பினர்கள் அமிர்தராஜ் ஐயா அவர்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்து அருணாசலம் அவர்களுக்கு அன்பு மாமா கண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். உயர்திருப்பா கல்யாண சுப்பிரமணியம் அவர்களுக்கு கண்ணாளன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். பலத்த கரகோஷத்தோடு
பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். ஸ்ரீ நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழுவினுடைய 16ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்கின்ற இந்த அமைப்பினுடைய தலைவர் அன்பிற்கினிய நண்பர் திரு சங்கர் அவர்களே, இந்த அமைப்பினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் வெங்கடேஸ்வரன் அவர்களே, அன்பிற்கினிய பொருளாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஆறுமுகம் அவர்களே, துணை செயலாளர் பொறியாளர் திரு மாரிக்கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த வளர்ச்சி குழுவினுடைய ஆலோசகர்களே, என்னோடு வாழ்த்துறை வழங்க வருகின்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, பாராட்டு தெரிவிக்க வருகின்றிருக்கக்கூடிய பார்வையாளர்களே, வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றி பெற்ற மாணவர்களை அழைத்து பாராட்டுவது, இந்த பாராட்டுவது என்பது மிக முக்கியமான விஷயம். அது நம்ம அனைவருக்கையும் இருக்கணும். இந்த வாயினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், வசவு கிடையாது, மற்றவங்களை வயிறது கிடையாது, மற்றவங்களை பற்றி புரணி பேசுறது கிடையாது, மற்றவங்களை பற்றி குறைச்சி பேசுறது கிடையாது. இந்த வாய் எப்போ திருவாய் ஆகும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை பாராட்டணும். அது உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்ற வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த பாராட்டுக்குரிய விஷயங்களை கண்டறிந்து நீங்கள் பாராட்டணும். பாராட்டுதல் என்பது மிகச்சிறந்த விஷயம். அது பெரிய எனர்ஜிக்கு கொடுக்கும். ஒரு சர்க்கஸ் நடந்துகிட்டு இருந்தது. அந்த சர்க்கஸில் அங்கேயும் இங்கேயுமா தாவி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். கீழே இருந்து பார்த்தா ஒரு திருடன், சே நல்ல வித்தை கற்று வச்சிருக்கானே, இங்கிருந்து அங்கே தாவறான், அங்கிருந்து இங்கே தாவறான், இங்கிருந்து அங்கே தாவறான், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி இவனை நம்ம தொழிலுக்கு கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த திருடனை யோசித்தான். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவனை கூப்பிட்டான், அந்த பார் விளையாடனா கூப்பிட்டான். தம்பி, நீ இந்த சர்க்கஸில் உனக்கு சம்பளம் எவ்வளவு? இவ்வளவுதான். இவ்வளவுதானா? என் கூட வந்தீங்கன்னா வச்சுக்கோ, ஒரு இடத்துல திருடணும் அப்படின்னு சொன்னால் லம்பா இவ்வளவு அமௌண்ட் அடிக்கலாம், நல்லா வாழலாம், என் கூட வாரியா அப்படின்னு கேட்டான். திருடன் பேச்ச கேட்டு அந்த சர்க்கஸில் பார் விளையாடுறவன் அவன் கூட போயிட்டான். போயிட்டு ஒரு பெரிய வீடு பங்களா, அங்கே போய் நீ அந்த ஜன்னல் வழியா ஏறு, அப்புறம் இந்த ஜன்னலுக்கு தாவணும், தாவி உள்ளே போனீங்கன்னா பணத்தை பூரா எடுக்கலாம், பண நகையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் கீழே இருந்து திருடன் ஐடியா கொடுக்கான். சரி அப்படின்னு சொல்லி இவன் வேகமா மேலே போயிட்டான். இப்போ இந்த ஜன்னல்ல இருந்து அந்த ஜன்னலுக்கு தாவணும். அந்த ஜன்னலுக்கு தாவு அப்படிங்க. தாவுன்னா எனக்கு பாராட்டு வேணும் அப்படிங்க. பாராட்டா? என்னடா சொல்ற அப்படின்னா, ஆமா, சர்க்கஸ் நடக்கும்போது இந்த கம்பியில இருந்து அந்த கம்பிக்கு போகும்போது கீழே எல்லாரும் கைதட்டுவாங்க. அந்த பாராட்டினுடைய வேகத்துல, அந்த பாராட்டு கிடைச்ச உற்சாகத்துல இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவேன், அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணுவேன். இப்ப இதே மாதிரி இந்த வீட்டுல ஜன்னல்ல இருந்து அந்த வீட்டுக்கு தாவணும் அப்படின்னு சொன்னா நீ கீழே இருந்து கைதட்டணும்னா, கைதட்டினா முழிச்சிருவாங்கடா, நம்ம போறது திருட போயிருக்கோம், நீ வாட்டில் கைதட்டணும் அப்படிங்க. எனக்கு பாராட்டு இல்லைன்னா வேலை செய்ய முடியாதுன்னு அவன் கீழே இறங்கிட்டான். அப்போ நான் உங்களை முதல்ல சொன்னேன், உங்களை பார்வையாளர்னு சொல்ல, பாராட்ட வந்திருக்கின்ற பார்வையாளர்களே அப்படின்னா நீங்க கைதட்டணும். இங்க பிள்ளைய பரிசு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாராட்டணும். ஒவ்வொரு தடவையும் நாங்க சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, நிகழ்ச்சி தொகுப்பாளர், நல்லா உங்களுடைய உற்சாகம் இந்த கரவொலியை தாருங்க அப்படின்னு சொல்றேன்னா நீங்க இன்னைக்கு கைதட்டி வைக்கணும், பாராட்டணும். இந்த கை கடவுள் கொடுத்ததுல பெரிய வரம், வாயும் கையும். இந்த கை என்ன செய்யணும் அப்படின்னா உதவும் கரங்களா இருக்கணும். எப்படி உதவலாம் அப்படின்னா இந்த பாராட்டு தெரிவிக்கணும், கைதட்டலாம். இந்த பிள்ளைகளுக்கு கல்வியில, அதாவது பொருளாதாரம் பார்த்துட்டு, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இங்க உள்ள டிஃபனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பு இருக்கிறார். அவருடைய கை நீளுகிறது. இங்க நாங்க தாரோம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து இவங்க நல்லா நடத்துறாங்க. 15-16 வருஷமா இந்த குழு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை
நடத்துகிறாங்க. பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தெரியும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஈடுபாடோடு அந்த செயல்பாடு செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது இந்த ஃப்ளக்ஸ் போர்டு அடிக்கிறதுல இருந்து, இந்த மாணவர்களை ஒன்றிணைக்கிறதுல இருந்து எவ்வளவு சிரமங்கள் இருக்குது. இதெல்லாம் யாருக்காக செய்கிறாங்க? அவங்களுக்காக இல்லை, இதெல்லாம் உங்களுக்காக செய்கிறாங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக செய்கிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளும் இந்த மாதிரி மேடையேறி பரிசு தொகை வாங்கணும். நாளைக்கு நம்ம பிள்ளையும் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உதவிகளை நீங்களும் செய்தால் இந்த அமைப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைய மாணவ செல்வங்கள் இந்த பகுதியில் பெரிய பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்பினுடைய தலைவர் மற்றும் செயலாளர், பொருளாளர், ஆலோசகர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். அதே போல இங்க 8ஆம் வகுப்பு மாணவியை வந்து கூப்பிட்டு வந்து திருக்குறள் வந்து சொல்லணும் அப்படின்னு 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே 1330 திருக்குறளும் நினைவாற்றலோட வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏன் நம்ம பிள்ளைகளையும் நம்ம வந்து நினைவாற்றலோட உருவாக்கக்கூடாது? எல்லாருக்கும் ஆற்றல் இருக்கு. நம்ம அந்த ஆற்றலுக்கு பக்கபலமாக பின்புலமாக இருந்தால் முடியும் என்பதை சொல்லி, மதம் ஒரு மனிதன் வந்து எந்த மதமாக இருக்கலாம், ஆனால் மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் நாராயணகுரு. அந்த அடிப்படையில் நாம் நல்லவர்களாக இருப்போம். மதம் எந்த மதமாக இருந்தாலும் சரி, நாம் நல்லவர்களாக நல்ல பாதையில் பயணிப்போம். நம்முடைய குழந்தைகளையும் நல்ல பாதையில் பயணித்து வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜான்கணேஷ் சார் அவருடைய கம்பீரமான பேச்சுக்கு பிறகு உங்களுடைய கைதட்டினுடைய அளவு மிக அதிகமாக உயர்ந்திருப்பதை என்னால் உணர முடிகிறது. நன்றி, நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். அவை நிரம்பிய பெற்றோர்களுக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற்று பரிசுகளை பெற்று அதிகமான பாராட்டு மலையில் நடைபெறுகிற மிக முக்கியமான பாராட்டுதலுக்கு உரியவர்கள், வாழ்த்துக்கு உரியவர்கள் நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழுவை சார்ந்தவர்கள் மற்றும் நெல்லையை சார்ந்த நாராயணகுரு கல்வி மற்றும் பொதுச்சேவை அமைப்பினை சார்ந்தவர்கள். சாதாரணமாக நம்ம சொல்லணும்னா ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். அப்படிதானே? எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே வந்து பணம் இருக்கும். அந்த பணத்தை வந்து வெளியில உதவி செய்யணும். இதற்கெல்லாம் காரணமானவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆசிரியர்களை சொல்லணும். கண்டிப்பா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கல்ல, எல்லா குரூப்லயும் படிச்சிருப்பீங்க. மேக்ஸ்ல இருந்து நம்ம ஹிஸ்டரி குரூப் வரைக்கும் எல்லா குரூப்லயும் சேர்ந்தவங்களா இருப்பீங்க. அந்த டீச்சர்ஸ் முதல்ல ஆசிரியர்களுக்கு உங்க மனசார நன்றி சொல்லிக்கணும். நிறைய மார்க் வாங்கியிருப்பீங்க. எல்லாரும் சொன்னாங்க. முதல்ல வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்களை கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிரும். அதான உண்மை. எல்லாருக்கும் தமிழ் ஆசிரியர்களை கண்டிப்பா பிடிச்சிரும். மற்ற சப்ஜெக்ட் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் இருப்பாங்க, மேக்ஸ் இருப்பாங்க, கெமிஸ்ட்ரி, நிறைய என்ன இருக்கு, பயாலஜி இருக்கு, இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லா டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மாணவர்கள் அதிகமாக மதிப்பெண் பெறணும், நம்ம வந்து ஃபுல் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க. ஏன் உழைக்கணும் நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு நீங்க வந்து எப்படினாலும் அவங்களுடைய மாணவர்கள் மட்டும்தான். பெற்றோர்கள் வந்து என் பிள்ளை அதிகமாக மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. தன்னோட பிள்ளை எல்லாரும் நினைப்போம் தானே. ஆனா ஆசிரியர்கள் அப்படி நினைக்கிறாங்க. அப்போ முதற்கண் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இது வரைக்கும் சொல்லாட்டி கூட இப்போ நீங்க மனசார நினைச்சுக்கோங்க, எனக்கு கஷ்டப்பட்டு நான் வந்து உயர்ந்த மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடினமா எனக்கு சொல்லி கொடுத்து, அதாவது கண்டிக்கும் ஆசிரியர் கரையேற்றி விடுவார்னு சொல்லுவாங்க. ஒரு சிலரை பார்த்தோம்னா அவங்கள பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஏன்டா இப்படி நம்ம டார்ச்சர் பண்றாங்க, படின்றாங்க, என்னதெல்லாம் படிக்கிறது, காலையில 4 மணிக்கு போன் வந்துருது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்படியே +2 படிக்கும் போது ஒரு சரியான ஒரு மன அழுத்தத்துல இருக்கும். அதெல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு என்ன செய்யறோம், எல்லாரும் வந்து இந்த அவையில நிரம்பி நிறைய பரிசு பொருள், பாராட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய கடின உழைப்பு, தொடர்ந்த முயற்சி. சரிங்களா? தொடர்ந்த முயற்சிக்கு தான் இந்த பரிசுலாம் கிடைச்சிருக்கு. சரி, இதுதான் கடைசின்னு நினைக்கிறீங்களா? +2 படிச்சிட்டோம், இனிமேதான் ஆரம்பமே. சரிங்களா? இந்த வாழ்க்கையின் 12ஆம் வகுப்பு என்பது இனிமேதான் வாழ்க்கையின் முதற்கட்டத்தை நாம் தொடுவதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருக்கு. சரியா? முதல் படியில நம்ம ஏற போறோம். அப்ப நம்ம
செய்யணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சொன்னேன் தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்படியே டார்ச்சர் பண்ணி டியூஷன் போய் படிச்சு எழுதி நைட்டெல்லாம் பேப்பர்லாம் ஒட்டி வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா இனிமேலும் கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அடையாளமாக கண்டிப்பா மாறும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாராயணகுரு ஐயா அதாவது தலைவர் அவர்கள் சங்கர் மற்றும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் அதாவது ஒரு வள்ளல் தன்மையோடு எல்லாருக்கும் பரிசு பாராட்டு கொடுத்து 16 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு செல்வ மகளின் அருள் என்று கிடைக்க வேண்டும். கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உயர்ந்த உள்ளங்கள் இல்லையா, கண்டிப்பா கிடைக்கும். அவங்கள தொடர்ந்து திருமகளின் அருளோடு இன்னும் நிறைய இது மாதிரி உதவி செய்து மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரையாற்றிய பேராசிரியர் அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் பரிசு வாங்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து என்னன்னா இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. படிச்சுட்டு அதுக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடச்சி அதில் போய் முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சிருச்சு. ஆனால் வருஷம் நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட்டோன்னா வந்துடுவாங்க. இந்த தடவை அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக சென்னைக்கு போயிருக்கிறதுனால வர முடியல அப்படின்னு சொல்லி அவங்க போன வாரம் சொல்லிட்டாங்க. உண்மையிலே அந்த பொண்ணு வந்தாங்கன்னா அவங்க இப்போ சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அழகாக சொல்லுவாங்க. அவங்க 10th நம்மகிட்ட தான் பேசுவாங்க, ப்ளஸ் 2லேயும் வாங்கி இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் டாக்டராக இருக்காங்கன்னா அவங்கள பாராட்டணும். இன்றைக்கி அவங்களால வர முடியல, அது நம்ம பகுதியில். அனைவருக்கும் வணக்கம். நாராயணகுரு கல்வி வளர்ச்சி, நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழு இப்பொழுது நடத்திய 16 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நன்றாக படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பரிசினை ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு யோசித்து பார்க்கும்போது தெரிகிறது. பெயர் நாராயணன். நாராயணன் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கின்ற கடவுள். அதனாலதான் இந்த நாராயண குழு கொடுத்து கொண்டே இருக்கிறது. மேலும் இதுல நான் பார்க்கிறேன் செயலாளர் வெங்கடேஸ்வரன், அவரும் நாராயணன் பெயரை கொண்டவர் தான். பொருளாளர் கோபாலகிருஷ்ணன், அவரும் நாராயணனுடைய பெயரை கொண்டவர் தான். ஆனா தலைவர் சங்கர், அவர் மட்டும் ஏன் சங்கர்னா எல்லாமே சிவமயம், சிவன் தான் முக்கியம், முதன்மையானவர், அதனால அவர் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது புரியுது. இதோடு திருநெல்வேலி கல்வி குழுமமும் அறக்கட்டளையும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கிறது என்றால் அது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். நீங்க இப்ப நான் யோசித்து பாக்குறேன், நமக்கும் 10,000 5,000 கொடுத்துருந்தா நம்மளும் அந்த திருக்குறளை பூரா படிச்சிருக்கோம்ல அப்படின்னு. எங்களுக்கும் திருக்குறள் போட்டி, நாங்க சின்ன பிள்ளைய 3ஆவது வகுப்பு நான் படிக்கும் போது திருக்குறள் போட்டி இருந்துச்சு. இந்த மாதிரி போராட்டம் போட்டிலாம் ரொம்ப கிடையாது. நானும் 100 குறள் ஒப்பிச்சேன். முதல் பரிசு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ரூபா கொடுக்க தெரிஞ்சா நம்மளும் தான் நல்லா படிச்சிருக்கோம்ல, கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். நமக்கு உயிர்கள் பிறப்பதற்கு உதவுவது கருவறை, நாம் படிப்பதற்கு உதவுவது வகுப்பறை. இப்போ எல்லாம் ஒரு குறிச்சிப்பாட்டிலே 99 மலர்களை கபிலர் சொல்லி இருக்கிறார். எல்லா மலர்களுமே வாடக்கூடிய மலர்கள். மிக சீக்கிரமாக வாடக்கூடிய மலர் எது தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சொல்லுங்க. அனிச்சம். அதனாலதான் வள்ளுவர் மோப்பக்குழையும் அனிச்ச முகம் தெரிந்து நோப்பக்குழையும் இருந்து என்று சொன்னார். மிக நாள்பட வாடக்கூடிய ஒரு மலர் சாமந்தி. நீங்கள் உங்களுடைய தோல்விகளையும் சோதனைகளையும் அனிச்ச மலரை போல் விட்டுவிடுங்கள். உங்களுடைய முயற்சிகளையும் வெற்றிகளையும் நீங்கள் சாமந்தி பூவை போல கட்டிக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. மேலும் இந்த காலத்துல டிவி, மொபைல் இதெல்லாம் உங்களுக்கு போராட்டம். இந்த போராட்டம் நிறைந்த காலத்திலே கூட நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாம் பெற்றெடுத்த தாய் வேறு வேறாக இருந்தாலும் தத்தெடுத்தவள் தமிழன்னை. அந்த தமிழன்னையின் தாழ் பணிந்து இந்த இடத்தில், இந்த நேரத்தில் இந்த பரிசளிப்பு விழா நடப்பதற்கு காரணமாக இருந்த ஸ்ரீ நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குழு தலைவர் உட்பட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், வாழ்த்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஜான் கணேஷ் ஐயா உட்பட அத்தனை சான்றோர்களுக்கும், மதியால் மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களுக்கும், அழைத்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது அந்த வந்த உடனே ஒரு மாணவி பேசினா ஐயா நாராயண குரு பற்றி. இல்லாத மக்களுக்கு அவர் வந்து கல்வியையும் கோவிலையும் கட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எது இல்லையோ மக்களுக்கு, எது தேவையோ அதை வந்து கொடுத்தாரு அப்படின்னு அந்த மாணவி சொன்னா. நாங்களும் படிச்சிருக்கோம். அதே உணர்வு உள்ளவங்க தான் இந்த கல்வி வளர்ச்சி குழுவை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தலைவர் பேர்ல ஆரம்பிக்காங்க, ஒரு பெரியவர் பேர்ல ஆரம்பிக்காங்க அப்படின்னா அந்த ஒத்த உணர்வும் அந்த தன்மையும் அந்த பண்பும் இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இதை அமைச்சு சிறப்பான முறையில் ஒரு 16 வருஷமா இதை நடத்திட்டு வராங்க. நாங்களாம் நிறைய பார்த்துருக்கோம். அறக்கட்டளைகள்னு ஆரம்பிப்பாங்க, 2-3 வருஷம் நடக்கும், 3 வருஷம் காணா போயிருவாங்க, 4 வருஷம் காணா போயிருவாங்க. ஆனா இவங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரு தொய்வே இல்லாம நடத்திட்டு வராங்க. நானும் வந்திருக்கேன் நிறைய வருடங்கள். அதாவது அந்த ஐயா பேசுறப்ப சொன்னாங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாலி ஐயா சொல்லுவாரு, ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு உலகத்துல ஒரு சிலர் தான் இருக்காங்க. அதுல நம்ம நாராயணகுரு கல்வி வளர்ச்சி குரு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இங்க நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வு சொல்லுது. நம்ம வரலாறுல படிச்சிருப்போம், கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரலாறா தான் படிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து வாழ்ந்தவங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனோம்னா கல்வியால மட்டும்தான் முடியும். தொழில்லாம் 2வது விஷயங்க தான். ஒரு பசிச்ச மனுஷனுக்கு ஒரு மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நிகழ்வை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாணவரும் வாங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு, இது கல்விக்காக அவங்க பயன்படுத்துவாங்க. இதே மாதிரி இல்லாத ஒரு மாணவருக்கு நம்மளும் உதவணும். கடந்த முறை வந்திருக்கிற போது அந்த மருத்துவர் பொண்ணு சொன்னது, நானும் ஒரு பெரிய ஆள் ஆகி கண்டிப்பா இவங்க மாதிரி நான் உதவுவேன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அந்த உணர்வை விதைக்கிறதுக்காகத்தான் அவங்களால முடிஞ்சதை வருஷம் வருஷம் செஞ்சிட்டு இருக்காங்க. நல்ல நீண்ட ஆயுளோடும் நீண்ட ஒரு ஆரோக்கியத்தோடும் இந்த நிகழ்வை வந்து அவங்க வருஷம் வருஷம் செய்யணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எங்க பெரியவங்க மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். நீங்களும் வருங்காலத்துல ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் போவீங்க. காரணம் என்ன அப்படின்னா நாராயணன் ஐயாவோட கரம் பிடிச்சிருக்கீங்க, கை பிடிச்சிருக்கீங்க. அவங்க இடத்துல வாங்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே உயர்ந்த நிலையை தான் போவீங்க. காரணம் நீங்க அறிவாளிகள், அதனாலதான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. இது எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் வணங்குங்க. அதுக்கு உறுதுணையாக படிக்கட்டாக இருக்கக்கூடிய இது போன்ற அறக்கட்டளைகளையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். நாமளும் வளர்ந்த பிறகு பெரியாள் ஆவோன்ற எண்ணம் இன்னைக்கும் இருக்கணும். ஆன பிறகு நானும் உதவி செய்வேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சாலே நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் நல்ல உயர்வாக இருக்கும். அந்த உயர்வான எண்ணத்தோடு இந்த அரங்கத்தை விட்டு நீங்க செல்ல வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை நீங்களும் நடத்த வேண்டும். இன்றைக்கு குழந்தைங்க தான் நாளைக்கு பெரியவங்க. நீங்களும் இவங்களுடைய அந்த வழிகாட்டுதல்ல இவங்களை மாதிரி நம்மளும் செய்யணுங்கிற உணர்வோடு செல்ல வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த வாய்ப்பளித்த நமது ஸ்ரீ நாராயணகுரு கல்வி வளர்ச்சி தலைமை உட்பட அத்தனை பேருக்கும் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த நற்பணியை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இதை வழங்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமஸ்கார. எங்கள் ட்ரெடிஷனில் எப்போ ஆரம்பிக்கும் நம்ம ஓம் நமஸ்கார சொல்லி தான் ஆரம்பிப்போம். மேடையில் வச்சிருக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர், தலைவர்கள், பொதுமக்கள், பரிசு பெற்றோர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு ஊக்கம் அளிக்கிறதுக்காக வரல. ஏன்னா இந்த ஊக்கம் கொடுக்கறதுக்கு நிறைய பெரியவர்கள் இருக்காங்க. கல்வியில் சிறந்த மேதகு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா பெரியவர்களும் இருக்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உயர்கல்வி வழிகாட்டி இன்னைக்கு என்ன நமக்கு பிரச்சனை இருக்குன்னா, நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்ல பிரைஸ் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய ஏணி எதை நோக்கி இருக்குன்னா ஒரு டிகிரியை நோக்கி தான் இருக்கு. அதை தாண்டி யாரும் மேலே போக மாட்டேங்கிறாங்க. ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல போய் யாருமே சேரல. இப்போ இங்கே 12th முடிச்ச யாரெல்லாம் இருக்கீங்க? ஒரு நிமிஷம் எடுத்துருங்களேன். ஒன்றும் கேள்விலாம் கேட்க மாட்டேன். 12th முடிச்சவங்க இதுல யாராவது நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஐஐடி ஜெய் யாராச்சும் இருக்கீங்களா? வேற ஏதாச்சும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் யாராச்சும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? சரிங்க, இந்த மைக்கு கொஞ்சம் யாராவது கொடுக்கலாமா? தெரிஞ்சு வந்துருக்கிறேன். இன்னைக்கு நிறைய காலேஜில் ஒர்க் இருந்துச்சு.
என்னுடைய காலேஜில் நான் ஐபிஎஸ்சி டைரக்டர். அமிர்த விஸ்வ வித்யாபீடத்தில் என்ஐஆர்எஃப்ல 8th ரேங்க்ல இருக்கேன். மொத்தம் வந்து 23 ஐஐடி இருக்கு. 23 ஐஐடி, 31 என்ஐடி, 7 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதாவது ட்ரிபிள் ஐஐடி எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய சீட்டு 36,000 சீட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய சீட். நம்ம அதுக்கெல்லாம் போகிறோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஃபீஸே கிடையாது. அந்த கோர்ஸ் நீங்கள் வெளியே படிக்கணும்னா வருஷத்துக்கு குறைஞ்சது 20 லட்ச ரூபாய் குறையாம கட்டணும். ஆனால் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்டோட படிக்கலாம். மெடிசன் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் படிக்கும்போது 2008 நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மாதம் 22,000 ஸ்டைஃபண்ட். ஒரு வருஷம் 2 வருஷம், ஒரு ட்ரிப் 2 வருஷம் இல்லை, மாதம் 5 வருஷம் கொடுத்து வாங்கியிருக்கேன். 9,75,000 வாங்கியிருக்கேன் ஸ்டைஃபண்ட் கொடுத்தோம். அப்போ நம்மளால வாங்க முடிஞ்சது, நம்ம பிள்ளைங்களால ஏன் வாங்க முடியல அப்படின்னு அத்தாண்ட ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன் கோயிலில் வச்சு. அப்போ நீங்கள் ஒரு நாள் வாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் அங்கே வந்தேன். நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு என்ன முக்கியம்னா படிப்பு தான் முக்கியம், வேறு எதுவுமே தேவையில்லை. பணம் தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. பியூர் மெரிட்ல எங்கேனாலும் போகலாம். படிக்கிறதுக்கு என்ன முக்கியம்னா படிக்கணும். அதுக்கு பேரண்டோடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம், வீட்டோட மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 விஷயத்த பேரண்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பிள்ளைய படின்னு சொன்னால் படிக்காது. நீங்கள் 1000 மோட்டிவேஷன் கொடுத்தாலும் படிக்காது. ஓடு நீங்கள் சொல்கிறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, ஓடுன்னு சொல்கிறீங்க. அவன் ஓட தயாராகிட்டா எங்கே போவான்? எங்கனைக்கு ஓடுவான்? எந்த திசைக்கு ஓடுவான்? அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எந்த இலக்குகள் கொடுத்துருக்கோமா? ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரி பிள்ளைங்களுக்கு என்னென்ன ஒரு இலக்கு வச்சா தான் பிள்ளைங்க ஓட முடியும். அப்போ அந்த திட்டங்கள் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ கேட்கணும், என்ன பண்ண போறீங்கம்மா, ஃபியூச்சரில் என்ன படிக்க போறீங்க, அப்போ அதுக்கு நமக்கு என்ன செய்ய முடியும், அதை கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக சாதிக்கும். யாராவது 2 பேர் சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு மைக் யாராவது கொடுங்க. டிகிரி முடிச்சிட்டு டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ். ஓகே, நீங்க உட்கார்ந்துங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணணும். ஓகே, நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேமா, வேற யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் சொல்லுங்க. 2 பேர் மட்டும் சொல்லுங்க, மிச்சம் எல்லாரும் பாருங்க. ஏன்னா எல்லாரும் கேட்டால் நேரம் ஆயிரும். ரைட், ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பையங்க யாராவது ஒரு சொல்லுங்க. நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. ஆமாம், அப்புறம் நான் என்ன பண்ண சொல்லவா? சரி சரி. டிகிரி முடிட்டு ஜாப் போக. சரி, ஓகே. அடுத்தது மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ரயில்வே எக்ஸாம். ஓகே, வேற டிகிரி முடிச்சுட்டு என்டிஏ அப்ளை பண்ணுவேன். ஓகே, சரி. உங்களை கேட்டுக்கிட்டே இருந்த நேரம் ஆயிரும், போதும்னு நினைக்கிறேன். யாராச்சும் பிசியோதெரபி டாக்டர். ஓகே, 10th படிக்கிற பிள்ளைங்க பேரண்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கங்க. உங்கள் பிள்ளைங்க பெரிய மார்க் எடுத்து நல்ல இன்ஸ்டியூட்டில் சேர்க்கணும்னா நீங்கள் 2 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று, வீட்டில் அந்த பிள்ளைய படிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும். பேரண்ட்டுக்கு இடையில கான்ட்ரவர்சி, அடிக்கடி சண்டையோ மன கஷ்டமோ வந்துச்சுன்னா அந்த பிள்ளையோட எஜுகேஷனை கண்டிப்பாக பாதிக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஃபேக்டர், ஊட்டச்சத்து குறைபாடு கண்டிப்பாக வரும். ஒரு பிள்ளை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறாங்க, மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறாங்க அப்படின்னா நல்லா திடகாத்திரமாக தான் இருப்பாங்க. ஆனால் நியூட்ரிஷன்ஸே இருக்காது உடம்புல. ஞாபகம் இருக்கு, தூங்குன மாதிரியே இருக்கும், படுத்தா தூக்கம் வராது, படுக்கும் போல இருக்கும். உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் கேளுங்க, என்னைக்காச்சும் சொன்னாலும் கண்டிப்பாக பிள்ளைய சொல்லும், எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குமா, படுக்கும் போல இருக்குது, கண்ணை முடிச்சிருப்பா எந்திரிச்சு போக மாட்டேன். இரும்புச்சத்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும், புரோட்டீன் கம்மியாக இருக்கும். அதனால் ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஊட்டச்சத்தை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு மோட்டிவேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த ஏஜ் அப்படிப்பட்ட ஏஜ் 12th படிக்கும் போது, 10th அப்புறம் காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் இந்த 4 வருஷம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்து தான் ஆகணும், ஃப்ரெண்ட்லியாக பழகி தான் ஆகணும், மனசு விட்டு பேசி தான் ஆகணும். அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, அதுக்கு என்ன வழி சொல்லணும்னு சொல்லி தான் ஆகணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைங்க படிக்க தயாராகும். இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா உயர்கல்வியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபாரினில் போய் படிக்கணும்னா ஃப்ரீயாக போய் படிக்க முடியுமா? என் ஸ்டூடெண்ட் போயிருக்கலாம். ஒரு டீமுக்கு நான் இப்போ ஆன்லைனில் வச்சுருக்கேன், வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப் வச்சுருக்கேன். ஒரு டீம் ஃபாரினில் வேலை பார்த்து, ஒரு டீம் வந்து யூபி சர்வீஸ்ன்னு பர்டிகுலராக எய்ம் பண்ணுது. அதில் 2 பையங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் செலக்ட் ஆகிட்டாங்க போஸ்டிங். ஆனால் போகலை. சாய் கிருஷ்ணா ஒரு பையன் போன வருஷம் செலக்ட் ஆனான், இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் செலக்ட் ஆனான். இல்லை சார் நான் ஜாயின் பண்ணலை, என்னுடைய ஒரே எய்ம் யூபிஎஸ்சி சர்வீஸ் இல்லை தான் சொல்லி சென்னையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்.
கவர்மெண்ட்ல நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, நிறைய ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக நம்ம பிள்ளைகிட்ட என்ன திறமை இருக்குது, அவன் என்னதான் ஆக போகிறோம், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணோன்னே பிள்ளைங்க ஜெயிச்சிரும்னு நினைக்கிறீங்க. இந்த வருஷம் ஐஐடி ஜெய் மட்டும் 15,60,000 பேர் எழுதிக்கிறாங்க. 15,60,000 பேர் எழுதிக்கிறாங்க. 33,650 சீட்டு தான் என்ஐடிலையும் ஜெய் இது ஐஐடிலையும் இருக்கு. இது போக சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஒரு 30,000 சீட் இருக்கு. அப்போ டோட்டலாக ஒரு 65,000 சீட்டு தான் இருக்கு. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த 65,000 சீட்டில் ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா உங்கள் வாழ்க்கையும் மாறி. ஐஐடியில் ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபாய் படிக்கிறான். ஒருத்தன் மோசமாக படித்தான், ஒருத்தன் மோசமாக இல்லை, கேரக்டர் மோசம் அப்படின்னு உங்களால் இனம் காண முடியுமா? ஒரு ஆளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அங்கே உள்ள டீச்சர்ஸ் அந்த பிள்ளைங்களை ஒவ்வொன்றையும் மென்டாரிங் பண்ணி அவ்வளோ அழகாக கவனித்து அவங்களோட என்ன திறமைன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஊக்குவிச்சு அதை ப்ராஜெக்டாகவும் ஸ்டார்ட் அப்பாகவும் ஓன் கம்பெனியாகவும் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அந்த மாதிரி கொண்டு போகணும்னா அதுக்கான வழிகளை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை கன்வெர்ட் பண்ணால் கண்டிப்பாக போக முடியும். ஒரு தலைமுறையில் நம்ம கீழேருந்து மேலே வந்திருக்கிறோம், அடுத்த தலைமுறை அடுத்த இடத்துலேருந்து மேலே போகணும். அதிகாரம் போனால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும். சம்பளம் வாங்கினா எங்கேனாலும் சம்பளம் வாங்கலாம். ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா கலெக்டருக்கும் 1,5 லட்ச ரூபா தான் சம்பளம். இது ஒரு சாதாரண போஸ்டிங் இருக்கும் 1,5 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சேரன் மாதிரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலேஜில். அப்போ ஆகாஷ் ஐஏஎஸ், ஆகாஷ்னு ஒரு கலெக்டர், சப் கலெக்டர் சேரன் மாதிரியில் வந்திருந்தார். அவருக்கும் எனக்கு பழக்கிறதுக்கு இல்லை சான்சஸ் கிடைச்சது. நிறைய ப்ரோக்ராம் கூட்டியிருக்கேன். ஏன்னா பக்கத்தில் தான் வீடு. ஐஏஎஸ் ஆகணும். 2 வருஷம் தொடர்ந்து படித்தார். 2 வருஷம் ஃபஸ்ட்டு பேஜில் கிளியர் பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஐஏஎஸ் ஆகிட்டார். அப்போ இந்த 2 வருஷம் அவருடைய சப்கான்சியஸ் மைண்டில் அதுக்குள்ளே இருந்திருக்கு. சப்கான்சியஸ்னால் உள்ளார்ந்த உணர்வுகளை வந்து படிப்புங்கிறது இருக்கணும். ஏன்டா 1 மணி நைட்டு ராத்திரி 2 மணிக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசினாலும் இதே மாதிரி பேசுவேன். கண்டினியூஸ் எத்தனை பேர் கிளாஸ் எடுக்க சொன்னாலும் என்னால் எடுக்க முடியும். ஏன்னா அந்த சப்கான்சியஸ் மைண்டில் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள இருக்குது. போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னால் தினமலர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க தஞ்சாவூரில். ஒரு கால் ஃபுல்லாக ஏஐ இன்ஜினியரிங் சேரத்துக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதுதான் டாபிக். உள்ள ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். ஏஐயில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா 1960 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுனால இப்போ தான் ஏஐ வந்துச்சுன்னு வச்சுட்டு இருக்கோம். இப்போ வரல, 40 வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சாங்க. அப்போ நம்ம இதில் எப்படி நம்ம அடுத்த வேலைக்கு போகிறது? இப்போ நீங்கள் எந்த காலேஜ் எடுத்து பாருங்கள், சிஎஸ்சி சேருவாங்க, இல்லை ஏஐ சேருவாங்க. இப்போ நியூவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது? போன வாரம் என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறனால நானும் ஒன்றா போயிருந்தேன். பிள்ளைங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3 ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்னென்னா கண்ணை மட்டும் ஃபோட்டோ எடுப்பாங்க. கண்ணை மட்டும் ஃபோட்டோ எடுத்து இந்த கண்ணில் ரெட் கலரில் ஒரு லைன் மாதிரி போகும். உங்கள் ரெட்டினாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெட்டினாவை யூஸ் பண்ணி அந்த ஆளுக்கு ஸ்ட்ரோக் வருமா, பக்கவாதம் வருமா வராதா, மூளை செயல்பாடு வருமா வராதா, மூளை எப்படி ஆக்டிவேட் ஆகுது, இதை எப்படி மேத்தமெட்டிக்கல் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு செகண்ட் இயர் பிள்ளைங்க ப்ரெசென்ட் பண்ணிச்சு. ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சோடனே அவங்கள பிரின்சிபல் வந்தார். எம்டெக் ஸ்டூடெண்ட் நான் கேட்டார். ஆனால் பேசுறது போகிறா பிடெக் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். பிடெக் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்னா இப்போ 12th படிக்கிற பிள்ளையை விட 1.5 வயசுக்கு தான் மூத்த பிள்ளை. ரொம்ப ஒன்றும் பெரிய பிள்ளைலாம் கிடையாது. 1.5 வயசு தான் மூத்த பிள்ளை. இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கு எனக்கு 1.5 வருஷம் ஆயிருக்கு. அந்த டீமை உருவாக்குறதுக்கு 1.5 வருஷம் ஆயிருக்கு. 1.5 வருஷத்துக்கு நான் தினம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நிறைய சாம்பிள் காமிச்சு நிறைய லேபுக்கு கூட்டு போய் ஒன்றா செஞ்சு காமிச்சு அதுக்கு வந்து பிள்ளைங்க பசங்க நிறைய எண்ணங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. பர்டிகுலராக நாம் இதுவரை கேள்விப்படாத மிக அரிய தகவல்கள், அருமையான தகவல் செய்திகள், இப்போ உங்களுக்கு மிக மிக பயன்படக்கூடிய செய்திகளை புள்ளி விவரங்களோட சார் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு ஆள் இல்லை, இப்போ இருக்கிறாங்க. அவங்கள நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அவங்களுடைய உதவியோடு நம்ம வாழ்க்கையில் நிறைய முன்னேறணும். அதுக்கு இப்போவே நீங்கள் முயற்சி பண்ணணும். அருமையான உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றிகள். அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த ஏற்பாடு செய்வோம். அதில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்குமாறு அத்தான் எம்எஸ்எஸ் தேங்காய் கடை அத்தான் பேச்சுமுத்து அவர்களை மேடைக்கு வரும்போது அன்புடன் அழைக்கும். பேராசிரியர் மரியாதைக்குரிய கணேசன் சார் அவர்களை ஆலோசனை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாராயணபுரம் கல்வி வளர்ச்சிக்குழுவினுடைய தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர் அவர்களே,
பரிசு பெற்ற மாணவ செல்வங்களே, அவர்கள் பெற்றோர்களே, இதை பார்த்துட்டு இது மாதிரி நம்ம பரிசு வாங்கணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய எனது அருமை மாணவ செல்வங்கள், அவர்கள் பெற்றோர்கள், இங்கே வந்து வாழ்க்கையை வழங்கிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாருக்கும் தமிழ் ஆசிரியர்கள் தான் நிறையா வந்திருந்தாங்க, தமிழ் நிறையா பேசுனாங்க, திருக்குறள் சொன்னாங்க. அதை விட வந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பற்றி அழகான விஷயங்களை வந்து நீட் எக்ஸாம், ஜேஇ, ஐஐடி இந்த மாதிரி எக்ஸாமை வந்து எப்படி உங்களுக்கு ஃபர்தராக வழிகாட்டணும், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண சகோதரர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பரிசு பெறுவது முக்கியமல்ல, பரிசு கொடுப்பது முக்கியமல்ல, அது யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பரிசு பெற்றவங்க மேலும் மேலும் தன்னுடைய துறையில் வந்து தன்னை முன்னேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு தகுந்த பேரண்ட்ஸும் அதை வந்து நல்லா கைட் பண்ணணும். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி. அறிவுரை வழங்கிய உயர் திரு பா. ஜான் கணேஷ் சார் அவர்களுக்கு எங்கள் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பேராசிரி நான் செல்வம் அவர்கள். பேராசிரியை விநாயக சுந்தரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்து மிக சிறப்பான உரையாற்றிய டாக்டர் எஸ். ராஜா அவர்களுக்கு பொருளாளர் வெங்கடேசன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். ரொம்ப சிறப்பு சார், அருமை, பல தகவல்கள் மாணவர்கள் கண்டிப்பா பலனுள்ளதாக இருக்கும். அது சார் சொல்றது பாருங்க, ஸ்டைவண்டோட படிக்கலாம்னு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. தினேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்து சிற்றுண்டி வழங்கி நமக்கு சிறப்பு செய்த எம்எஸ்எஸ் தேங்காய் கடை உரிமையாளர் அத்தான் பேச்சு முத்தவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். ஸ்வீட் காரம் காஃபி அவருடைய பொறுப்பு தான். ஸ்வீட் காரம் காஃபி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இனிப்புகள் வழங்கிய இனிப்பான அத்தான் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறோம். கம்பீரமான பார்வை. அடுத்து சிற்றுண்டி வழங்கிய சக்தி கேட்டரிங் உரிமையாளர் சமையல் மாஸ்டர் அவர்களுக்கு மிகப்பெரிய மனசு. தன்னுடைய சொந்த செலவில் போன வருஷமும் நமக்கு சிற்றுண்டி வழங்கினாரு, இந்த வருஷம் வழங்கியிருக்காரு. உயர்ந்த உள்ளம், மிகச்சிறந்த பாராட்டுகள், கைதட்டுங்க. சரி, நம்மை நாமே பாராட்டி கொண்டது போல இருக்கும். சரி, பரவாயில்ல, விருந்தினர்களுக்கு கொடுக்கணும். சரி, நான் சொல்லிட்டு இல்லை போட்டுருவோம். அத்தான் அவர்களுக்கு, தலைவர் அத்தான் அவர்களுக்கு முதல்ல சொல்றாங்க. அத்தான் சொல்றாங்கல்ல, கடுமையான உழைப்பு. ஆமா, இந்த காசு போட்டு உழைச்சி பிளான் போட்டு திட்டமிட்டு கம்ப்யூட்டர் பிரெயின் எங்க அத்தான் அவர்களுக்கு. அவங்க சொல்றாங்க, நம்ம செயல்படுத்துறோம். அவங்க போடுறது செயல்படுத்து நம்ம. அடுத்து சமூக திருவிழா திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்த. அடுத்து உடற்கல்வி ஆசிரியர் திரு ஜே. ஜெயக்குமார். அடுத்து அன்பு தம்பி தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்து மாமா கண்ணன் அவர்களுக்கு. வாங்க தம்பி, சண்முகன் தம்பி வாங்க.
இந்த டெக்கரேஷன் தன்னுடைய சொந்த செலவில் மனமுவந்து செய்து கொடுத்த நகர்மன்ற உறுப்பினர் அன்பு தம்பி சண்முகவேல் லட்சுமி டெக்கரேஷன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள் செயலாளர் வெங்கடேஸ்வரன் அக்கான் அவர்கள். சூப்பர் சூப்பர். ஓடியாடி சிறப்பாக பணி செய்கின்ற ஸ்ரீ ஆடிட் பிஎஃப் கன்சல்டிங் மாமா கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறோம். போட்டச்சா போட்டச்சா சரி சரி. இவ்வளவு நேரம் முன்னாடி மைக்க பிடிச்சிட்டு பேசிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு பொன்னாடை போடுங்க தான் போடுங்க. நீங்க சிவப்பா காட்டணும். ரொம்ப நன்றி நன்றி. முக்கியமான நிகழ்ச்சி, இவ்வளவு நேரம் நீங்கள் ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி, மாணவ மாணவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. பரிசு வழங்குவதில் எங்களுக்கு அளவற்ற ஆனந்தம், பரிசு பெறுவதில் உங்களுக்கும் ஆனந்தம். இது என்ன நோக்கம்னா, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, பாராட்டு படிக்கிறோம். இதோட நின்றக்கூடாது, இன்னும் மேலே படிக்கணும், இன்னும் பெரிய பெரிய பதவிகள் போகணும், அரசாங்க பதவி, தனியார் பதவி போகணும், நிறைய சம்பளம் வாங்கணும். சம்பளம் வாங்கின பிறகு, வாழ்க்கையத்தோட உயர்ந்த பிறகு நீங்களும் இதே மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அப்படித்தானே செய்வீங்கல்ல? செய்வீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம். நன்றி. நாராயணகுரு கல்வி வளர்ச்சிக் கொள்கையின் சார்பாக பரிசளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் சார்பாக பரிசளிப்பதற்கு முன்பாக கல்வி உதவித்தொகை வழங்கலாம் என்று சில மாணவ மாணவியர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதன்படி அந்த மாணவ மாணவியர்களுக்கு இப்போ பரிசு தொகையை வழங்க பார்த்துருக்கோம். முதலாவதாக மகாலட்சுமி என்ற நாராயணகுரு பற்றி பேசிய மாணவிக்கு திரு அருணாச்சலம் அவர்கள் சார்பாக, அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பரிசு வழங்கப்படுகிறது. என்னுடைய அன்பு தம்பியனுடைய மகள் மகாலட்சுமி அவங்க நாராயணகுரு பற்றி மிக சிறப்பாக பேசினாங்க. ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேசணும், தேசிய அளவில் உலக அளவில் புகழ் பெறணும் அப்படின்னு வாழ்த்தி ஒரு சிறு அன்பு பரிசு மகிழ்ச்சியோடு. தொகை 3000 ரூபாய் அன்பு பரிசு. தம்பி அடுத்த மாணவி மதுமோகன் அவர்களை நாம் கூட இருக்கின்றோம். அவருக்கு ஆர் முத்துக்குமார் ஹேமா ஆசிரியை மதுரையிலிருந்து என்னுடைய தங்கையின் சார்பாக இந்த பரிசு தொகை வழங்கப்படுகிறது. ரூபாய் 5000 ரூபாய் பரிசு தொகை, சிறப்பு தொகை. அடுத்து கூப்பிடும் நபர்கள் பெற்றோர்களோடு வரும்படி கேட்டுக்கொள்ளும். பெற்றோர்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும்ல. அடுத்தபடியாக பிரஜித் கார்த்திக் என்ற மாணவருக்கு எம் மகேஷ் துபாய் அவருடைய மனைவி குடும்பத்தின் சார்பாக இந்த பரிசு தொகை 5000 வழங்கப்படுகிறது. மாணவிகளா வாங்கிட்டு இருந்தாங்க, இப்பதான் ஒரு மாணவர் ஒருத்தர் வராரு. சரிம்மா சரிம்மா சரி, அப்படி வாங்கிக்க. கோபாலத்தான் வாங்கத்தான் உங்க கையால. கோபாலகிருஷ்ணன் அவருடைய மகள் மருமகன் சார்பாக இந்த பரிசு வழங்கப்படுகிறது. வாங்கிட்டாங்க பாருமா, வாங்கிட்டாங்க. அடுத்தபடியாக நன்றி நன்றி நன்றி. எம் நித்திகா என்ற மாணவிக்கு எம் திருப்பதி கணேசன் ராஜேஸ்வரி சுபீத் இன்டர்நேஷனல் ஈரோடு எங்களுடைய ஆலோசனை சார்பாக இந்த பரிசு தொகை வழங்கப்படுகிறது. அவருக்கு பதிலாக செயலாளர் திரு வெங்கடேஸ்வரன் பரிசு வழங்குவார். அடுத்தபடியாக மாணவர் விக்னேஷ் தகப்பனார் பெயர் இசைக்கிறார், அவருக்கு பரிசு வழங்குவர் கே தினேஷ் பாலாஜி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது. அவர்களுக்குள் கல்விகள் வளர்ச்சி குழுவின் ஆலோசனை. தம்பி கூட யாரும் இருக்கா? சரி வாங்க. ரூபாய் 5000. ரூபாய் 5000 பரிசு. இதற்கு முன்ன கொடுத்த திருப்பதி கணேசன் சார்பாக கொடுக்கப்பட்ட தொகை 7000. அடுத்தபடியாக சாந்தனு அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக சார்பாகவும் இந்த பரிசு தொகை 5000 வழங்கப்படுகிறது.
பெயர் செண்பகராஜ். அன்பளிப்பு வழங்குவர் ஜி ராஜ்குமார் சுபா விளாம்பட்டி. என்னுடைய தங்கையின் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது. வாங்கப்பா வாங்கப்பா. எவ்வளவு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி, பெருமையான நிகழ்ச்சி. தொகை 5000 ரூபாய். நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நிறைய ஜெயிக்கணும். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மாணவியின் தகப்பனார் இதே கல்வி நிகழ்ச்சி குழுவில் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு முன்னால் பரிசு வழங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு சிறப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த மாணவிக்கும் அவருடைய தம்பிக்கும் என்னுடைய சார்பாக பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். சாய்நாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவருக்கு பரிசு வழங்குவார் வத்சலா தேவி. தகப்பனார் பெயர் வேலுமயில், முன்னாள் கவுன்சிலர், தமிழ்நாடு கிராம வங்கி சேலம். அங்கிருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு பரிசு வழங்க என்னிடம் அனுப்பிய தொகையில் இந்த மாணவரை தேர்வு செய்து இந்த பரிசு தொகையை வழங்கும். சிறப்பு பரிசு வழங்கிய அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிகச்சிறந்த கைதட்டலோடு பாராட்டுகள். மனசு வேணுங்களே, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, கொடுக்கணும்னு நினைப்பு வரணுங்களே. பேர் வாசனை வரிசையா வந்துட்டேன்னு. முதல்ல 12ஆம் வகுப்பு முதல் பரிசு ஸ்ரீ கே ஸ்ரீமதி அரசி 600க்கு 515. அடுத்து நதினா, சௌமியா, மோனிகா, இப்படி வரிசை வந்துருக்கு. அப்படி வாங்கோடி பிள்ளைங்க வரிசை வந்துருக்கு. அப்படி பேர் படி சொல்லிடுறோம். யார் சார் கண்ணன் அவருடைய தொகுப்பு கல்வி. அடுத்து சோ நதினா 2ஆம் பரிசு 600க்கு 500 மதிப்பெண்கள். அடுத்தது சௌமியா, மோனிகா, ஜெய் விக்னேஷ் வாங்கய்யா +2. அர்ஜுன், அபிநயா, நதினா தானே, நதினா வாங்கியாச்சு. இ சௌமியா 3ஆம் பரிசு 600க்கு 495 மதிப்பெண்கள். முதல் பரிசு ஸ்ரீ நாராயண சார்பாக வழங்கப்படும் பரிசு தொகை 5000. 2வது பரிசு 3000. 3வது பரிசு 2000. 6வது பரிசு 1000 ரூபாய். முதல் 3 ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு 10க்கும் +2க்கும் சர்டிஃபிகேட்டும் கேடையும் சேர்த்து வழங்குறோம். அதே மாதிரி சில ஆறுதல் பரிசுகள் கடைசி நேரத்தில் கொடுத்தனால அவங்களுக்கும் நாங்கள் அந்த பரிசு வழங்குறோம். அடுத்து மோனிகா ஆறுதல் பரிசு 500க்கு 472. 600. சே ஜெய விக்னேஷ் ஆறுதல் பரிசு 600க்கு 467. ஜெய விக்னேஷ் வாங்கியா. எம் அர்ஜுன் 600க்கு 466. அர்ஜுன் பரிசு வாங்குகிறார் பலத்த கைதட்டலோடு 600க்கு 466. அடுத்து அபிநயா வாங்குவோம். அபிநயா 600க்கு 459. இது கொடுத்துருங்க. ஆமா, இந்த முதல் பரிசு பெற்ற முதல் பரிசு 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளோட ஷீல்டு கொடுக்கணும். நாங்கள் அவசரமா ரொம்ப எல்லாம் டல்லா இருக்கான்னு சொல்லி அவசரமா கொஞ்சம் சொல்லி சீல்ட மறந்துட்டோம். இப்பதான் ஞாபகம் இருக்கு. வாங்கிட்டு எடுத்து கொடுத்தோம். ஸ்ரீமதி அரசி முதல் பரிசு ஷீல்டு கேடயம். அடுத்து நதினா வாங்க. நதினா 2ஆம் பரிசு. எல்லாம் பசியா இருந்ததுனால அவங்க முகத்தை பார்த்து வேகமா முடிக்கணும்னு கொஞ்சம் அவசரத்தில் அறிவுரை மறந்துட்டேன். சாரி. நதினா 2ஆம் பரிசு ஷீல்டு ஜான் கணேஷ் அவர்கள் வழங்குகிறார்கள். புதுக்கரங்களால் வழங்குகிறார்கள்.
சௌமியா 3ஆம் பரிசு. உங்களுக்கும் ஃபீல்டு இருக்கு. உங்க டாடி கபடி போட்டியில் வாங்கினாங்க சின்ன பிள்ளையில, நீங்க படிப்புல வாங்கியிருக்கீங்க. சூப்பர். சௌமியா 3ஆம் பரிசு. பரிசு சான்றிதழ் கேடயம் அப்படி அப்பா வாங்க, அப்பா வாங்க, உங்க அப்பா வாங்க. அழகு அழகு சூப்பர். சரி சரி சூப்பர். மகள் மூலமா பெருமை. சரி அடுத்து வாங்க வாங்க. 600க்கு 531. லேட்டா கொடுத்துருக்காங்க போல, கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க சொல்லிருக்கேன். சாதனையாளர் வருது. அபிநயா அபிநயா யார் கூட இருந்திருக்கா? அம்மா அம்மா கூப்பிடுங்க. வாங்கப்பா. அருமையத்தான் திருப்பதி கணேசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தாமதமாக அவர்கள் சரியான நேரத்துக்கு வருகை தந்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்து வாங்க, பரிசு கொடுங்க. வாங்க வாங்க எத்தா வாங்க. அத்தா இங்க வாங்க. விஜித் கார்த்திக் மகாசிவநாதன் வரிசையா வந்துருங்க. லேட் ஆயிட்டே இருக்குல்ல. பூஜா அப்பாவா கூப்பிடு. வாங்கம்மா. ரொம்ப லேட் ஆயிடும். அக்கா யாராவது வாங்க. வாமா வாமா. அடுத்து மணிகண்டன், பிரஜித் கார்த்திக், மகாசிவநாதன், மகாராஜா, ஜெயசூர்யா, அஜய், ஹரிஷ்ராம், லட்சுமி பிரபா எல்லாரும் வெளியில் வந்துருங்க. அப்பா அம்மாவோட கூப்பிட்டு வந்துருங்க. ரொம்ப லேட்டாக உங்களுக்கு தான் பசி அதிகமாகிட்டே இருக்கும். லேட்டாக எவ்வளோ வேலை இருக்கு போய். பூஜா பரிசு பெற்றார், வாழ்த்துக்கள். அடுத்து பி மணிகண்டன் 600க்கு 416. மணிகண்டன் வாங்க சார். மணிகண்டன் பெற்றோரோடு சிறப்பு சிறப்பு. கொடுங்க கொடுங்க. பாராட்டுகள். பா பிரஜித் கார்த்திக். பா பிரஜித் கார்த்திக் 600க்கு 416. நீங்க தான் இந்த மாடல் டீச்சர் ஒவ்வொருத்தரையும் கொடுத்து சொல்றாங்க. அடுத்து சே மகாசிவநாதன் 600க்கு 400 ஆறுதல் பரிசு. தம்பி அங்கே இருக்கவங்க மேடம் மேடம் என்ன வாங்கிக்கோங்க. பரிசு ஒவ்வொருத்தராக பாராட்டுகள். நல்லா முன்னேறணும். அடுத்து மகாராஜா வாங்க சார். மகாராஜா 600க்கு 394. பி மகாராஜா பி மேடம் மேடம் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. ஜே ஜே ஜெயசூர்யா. எப்பா எத்தனை ஜே இருக்கு? ஜே ஜே ஜே. அடுத்து ஜெயசூர்யா பரிசு வாங்குறார். உடற்கல்வி ஆசிரியர் இளமநாயகன் அத்தான் அவருடைய தவப்புதல்வர் பே அஜய். பே அஜய் ஆறுதல் பரிசு. சார் 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 அவர்கள் பொறுத்தவர்களார் பரிசு. அடுத்து ஹரிஷ்ராம் சார். ஹரிஷ்ராம் இ ஹரிஷ்ராம் ஆறுதல் பரிசு. பரிசு கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் கைதட்டலோடு பாராட்டுகள். என்னுடைய தம்பி பையன் ஜெய் விக்னேஷ் அவர்கள் வாங்கிய பரிசு தொகையை மதுபாலா என்ற மாணவிக்கு வழங்க அவருடைய தாயார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன காரணத்தினால் இந்த தொகை மதுபாலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாணவர் ஜெய் விக்னேசன் மேடைக்கு வருவார்கள். ஆர் ஸ்ரீ லட்சுமி பிரபா 12ஆம் வகுப்பு ஆறுதல் பரிசு.
சாரி தம்பி. அடுத்து காலேஜ் போகிறாங்க, சார்ட்ட வாங்கிக்கோங்க. சார்ட்ட பொறுக்கிறவங்களாம் வாங்கிக்கோங்க. கைதட்டல். சிறப்பு. இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு வழங்கலாம், சிறப்பாக முடிஞ்சது. அடுத்து 10ஆம் வகுப்பு. ஆமாம், முதல் 3 பேருக்கு கேடையும் சேர்த்து வாங்கி போயிடும், மறக்காம. முதல் பரிசு வி கோபிகா ராணி. வாங்கம்மா வாங்க. கோபிகா ராணி கூட யாரும் இருக்கா? சாரி தான். வி கோபிகா ராணி 500க்கு 489 முதல் பரிசு. பாராட்டுகள். அடுத்து கேடயம் பரிசு தொகை. அடுத்து பத்மமாலினி வாங்க. பத்மமாலினி, செல்வதாரணி. அடுத்து மு மகாலட்சுமி, பிரசன்னகுமார். இல்லை ரெடியாக இருக்கோங்க. வாங்க கணேசன் சார் வாங்க. அடுத்து சே பத்மமாலினி 2ஆம் பரிசு 500-486. கணேசன் சார் அவர்கள், ப்ரொஃபசர் கணேசன் சார் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவம் சீட்டு சார் கொடுக்குறாங்க. அடுத்து கணேசன் சார் அவர்கள் வாங்க. பி செல்வதாரணி 3ஆம் பரிசு வேலவன் கன்சல் ஸ்ரீ அன்பு தம்பி பழனி மாவட்டத்துடைய தோப்புதவி. ஷீல்டு கொடுங்க நீங்க. அடுத்து 6ஆம் பரிசு மு மகாலட்சுமி. 6ஆம் பரிசு அன்பு தம்பி தினேஷ் கரகலா. மு மகாலட்சுமி. சூப்பர். நிறைய பரிசு வாங்கணும், நிறைய ஜெயிக்கணும். ஆர் பிரசன்னகுமார் 6ஆம் பரிசு 500-430. பிரசன்னகுமார் பிரபல தொழில் அதிபர் அவர்கள் அத்தான் பேச்சுமுத்து அவர்கள் கரங்களால் பரிசு. அடுத்து ஏ சுபாலட்சுமி. அடுத்தது அர்த்தீசன் மதுபாலா. ரெடியாருங்க. இப்ப வாங்க போறது ஏ சுபாலட்சுமி. மெதுவா வாங்க. அவசரம் இல்லை. கொஞ்சம் வழி விட்டுருங்க. சக்தி கேட்டரிங் உரிமையாளர் உயர்திரு சமயவாச சக்தி அவர்கள் இந்த நமக்கு 20 சொந்த செலவுல வழங்குறாரு. அதுக்கு சேர்த்து பாராட்டு. அர்த்தீசன் 500-417. அர்த்தீசன் வித்தியாசமான பேர், சூப்பர். அர்த்தீசன் வாங்க. திருப்பதி வெங்கடேசன் சார்பாக அத்தான். அடுத்து பி மதுபாலா அத்தான் கோபாலகிருஷ்ணன் பொற்கரங்களா. மதுபாலா 500-380. தர்மேஷ் வாங்கம்மா வாங்க. தர்மேஷ் வாங்க. அத்தான் வாங்கத்தான். இளமையா இருக்கீங்க, அப்படி வாங்க, வேகமா வாங்க. அடுத்து முத்து விஷாலினி. முத்து விஷாலினி 500-372. முத்து விஷாலினி கொடுங்க. சூப்பர். வராங்க. கௌசிக் ராஜா அடுத்தது 500-363. கௌசிக் ராஜா பறந்து வாங்க தம்பி. அடுத்து விஷால் ரெடியா இருங்க. பாலமுருகன் ரெடியா இருங்க. சிங்கக்குட்டிகள். கௌசிக் ராஜா 500-363. பாராட்டுகள். அடுத்து விஷால் 500-352. விஷால் நான் கொடுக்கவா? நிதிஷ் பாலா. பேரறிஞர் அண்ணாதுரையுடைய புதல்வர். விசாலினி. விஷாலினி வாங்க. விஷாலினி ஜாம்பனி சார் அவர்கள். மேடம் அப்படி அங்கிருந்து வாங்க. விஷாலினி கூட யாரும் இல்லையா? வாங்க.
அடுத்து சத்யபாமா அந்த மேடம். சத்யபாமா வாங்க. அந்த மேடத்துக்கு. அடுத்து கே மாதேஷ் 537 மாதேஷ் வாங்க. இந்த மேடம். விக்னேஷ் தலைவரத்தான் சார்காரங்களால் வாங்கிக்கோங்க. சிறப்பு நித்யா நித்யா 500க்கு 439 ஏப்பா. சிறப்பு நித்யா வாங்கப்பா. கூட யாரும் இருக்காங்க? வாங்கம்மா வாங்க சேர்ந்து வாங்கிக்கோங்க. பாராட்டுகள். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த எல்லோருக்கும் நன்றி. சிறப்பு. நித்திகா என்ற மாணவிக்கு பரிசு வழங்கியவர் ஊரிலிருந்து வர லேட்டானதுனால இவர் தான் இவங்க முதல் பரிசு. அதனால் அவருக்கு கடந்த ஆண்டும் இவர் தான் நம்மளுக்கு பரிசு வழங்கினார். அவருடைய பெற்றோர் எஸ் வெங்கடேஸ்வரன் உடன் சேர்ந்து அந்த பரிசு தொகையை இந்த மாணவிக்கு வழங்குகிறார். ஒரே ஒரு வேண்டுகோள். ஒவ்வொரு வருஷமும் எங்க அத்தா கடைசியில் அந்த வேண்டுகோளை வைக்கிறாங்க. நிறைய பேர் பரிசு வாங்கியிருக்கீங்க. அதுல யாராவது ஒரு குழந்தையோட பெற்றோர் வந்து ஏதோ ஒரு விவரமோ நன்றியோ சொன்னா நல்லா இருக்கும். நீங்களா வரீங்களா? நான் பேர சொல்லி கூப்பிடணுமா? வணக்கம். நானும் இதே மாதிரி ஒரு பேரண்டாக இருந்தே பிள்ளைங்களை கூட்டு வந்து இங்கே தான் 10th +2 2 பேருக்குமே வாங்கினேன். இப்போ எங்கள் பையன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வித்ரா சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணலாம். எங்கள் பொண்ணு பிஎஸ்சி படிக்குது எஸ்ஆர்எம் காலேஜில். அவங்களே நான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி தம்பி நீ வந்ததும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். சரிமான்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் இவங்க படி சிறக்கிறதுக்கு நான் வாழ்த்துறேன். இவங்க எல்லாருமே கடைகளில் போய் சார்ந்த ஒரு ஃபோன் தான் போட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்க உடனே ஸ்டெப் எடுத்ததுக்கு எனக்கு உதவி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். உதவி பண்ண நல்ல ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் குட் ஈவினிங். இந்த வளர்ச்சி குழுவில் இருந்து உங்கள் எல்லாரையும் வந்து பாராட்டுறதுக்காக நீங்கள் நியூஸ் இருந்தால் எல்லாரையும் பிள்ளைங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் வந்து பாராட்டி இந்த மாதிரிலாம் அவார்டு கொடுக்குறாங்க. என்னோட பாப்பா வந்து 10th இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தா. அப்போது அவளுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 12th இதே மாதிரி நம்ம வந்து வாங்கணும், ப்ரைஸ் வாங்கணும்னு. ஸோ அந்த மாதிரி அப்படியே இவங்க சார் சொன்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணதுனால 12th அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தா. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் எல்லாருமே வந்து உங்களோட பிள்ளைங்களையும் சார் சொன்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணி சார் இந்த மாதிரி நிறைய என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா படிக்க வைங்க, நல்ல பொசிஷனில் உட்கார வைங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வளர்த்த கடவுள் இது ஒரு பெரிய மனசு வேணும்ல. அவருக்கு கிடைத்த பரிசு தொகை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சரி சிரமப்படுறவர்களுக்கு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயே மிகப்பெரிய உதவி. பாராட்டலாம், நல்லா பாராட்டலாம். குட் ஆஃப்டர்நூன். அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ப்ரைஸ் வாங்கினாங்க எல்லாத்துக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. என்ன படிக்கணும்னு நினைச்சிருக்க? என்ன சேவை செய்ய போறேன் மக்களுக்கு? நான் +1 +2ல பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். அடுத்து நான் என்னோட எய்ம் வந்து ஏதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போய் எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. ஜனகன மனகதினா
பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா காவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உத்கல ஜலசி சரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுப ஆசிஷ மாகே जागे दब जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदाता